எங்கள் அம்மா சொன்னாங்க, நம்ம வந்து வீடெல்லாம் விற்றுட்டோம், சொந்த வீட்டுக்கு போகிற வழியை பாரு அப்படின்னா. டி நகர்லேயே பாரு அப்படின்னா. சுற்றி வீடு கண்டுபிடிச்சேன். அது வீடு என்னன்னா சுற்றி குடிசை, 3 பக்கம் குடிசை, குப்பை மேலே சாக்கடை கூட்டை, சாண கோவில் எல்லாம் இருந்தது. அங்கே போயிட்டேன். அப்போ தான் தெரிஞ்சது நரகம் வேற எங்கேயும் இல்லை, இங்கே தான் இருக்குது. எக்ஸ்னோரா பீக்கில் இருந்தபோது இது பிளேக் வந்து சூரத்தில் வந்த உடனே இந்தியா டுடே ஒரு பெரிய பம்பர் இஷ்யூ போட்டான். அதை சொன்னால் இந்தியாவே குப்பையில் முழுகுது, சாக்கடையில் முழுகுது போட்டு. ஆனால் சென்னையில் எக்ஸ்னோரா விடை அளிக்குதுன்னு எக்ஸ்னோரா போட்டெல்லாம் போட்டு நம்பிக்கைன்னு போட்டான். அதுக்கப்புறம் சென்னை வந்து இந்தியாவில் 2வது சிறந்த தூய்மையான நகரம்னு, இப்போ 2வது அசுத்தமான நகரமாக மாறிட்டு. அதுவும் சொல்ல ஆசைப்பட்றேன். நீங்கள் பில் கிளின்டனை மீட் பண்ணும்போது அவருடைய நடந்த உரையாடல்கள், அவர் உங்களை பற்றி என்ன சொன்னார்? என்னன்னா, பில் கிளின்டன் வந்து கை குலுக்கிட்டே இருந்தார். அமெரிக்கா இருக்க தூதர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னா, லைக் பால் ஹாரிஸ் ஃபவுண்டட் ரோட்டரி இன் அமெரிக்கா, மில்வின் ஜோன்ஸ் ஃபவுண்டட் லயன்ஸ் இன் அமெரிக்கா, நிர்மல் ஃபவுண்டட் எக்ஸ்னோரா இன் இந்தியான்னாரு. அன்றைக்கே இந்த பெரிய எடுத்த பலனை அனுபவிச்சிட்டேன். நான் வந்து ரொம்ப எனக்கு கஷ்டமான விஷயம்னா, லண்டனில் இருக்கிறேன். அப்போ ஒரு பேப்பரில் வருது, சென்னையில் மக்கள் குப்பையை கொளுத்தி விழா கொண்டாடுவாங்க. ஸோ பிரிட்டிஷ் ஏர்வேஸ் குட் நாட் லேண்ட், டுக் டைவர்ஷன் டு பெங்களூர். நம்ம பெருமையாக கல் தோன்றி மண் தோன்றா முன் தோன்றிய மூத்த கூடிலாம் பெருமையாக சொல்கிறோம். நம்ம மானம் கப்பல் ஏறுதுங்க. ஒன்று மெரினா பீச் யாருன்னா உள்ளே போகலாம், என்ட்ரன்ஸ் ஃபீ கிடையாது. ரொம்ப அருமையாக என்ஜாய் பண்ணுவோம். ஆனால் அங்கே வந்து ஒரு பெரிய மேடையை போட்டு லவுட் ஸ்பீக்கரில் ஒரு நாள் ஏசு அழைக்கிறான்றா, ஒரு நாள் பங்காரு ஒரே யூரின் போகிறான். நான் உடனே என்ன பண்ணேன், இப்போ ஜெயலலிதா இருந்தாங்க. சீரியநரங்கம் வந்து இயற்கை குந்தகமாக இருக்குது, இடிச்சிட்டாங்க. உடனே பெரிய பிரச்சனையாச்சு. எனக்கு நிறைய எதிர்ப்புலாம் வந்தது. இப்போ கலைஞர் இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், எல்லா கவர்மெண்ட் பீரியட்லையுமே நம்ம வந்து அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்கோம். கலைஞருக்கு வந்து விழா எடுத்தோம். கானா கலைஞர், கானா காவேரி, கீனா கிருஷ்ணா. இந்த காவேரி கிருஷ்ணா கொண்டாந்த கலைஞர் பாராட்டணும். டிஎன் செஷன் வச்சு 2000 பேர் அட்டன் பண்ணாங்க. எஸ், வேஸ்ட் இஸ் நாட் வேஸ்ட் அன்டில் இஸ் வேஸ்டட். இட்ஸ் நாட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், வெல்த் மேனேஜ்மெண்ட். நான் உங்கள் மாலதி டாக்ஸ்க்காக இன்றைக்கி நம்ம ஒரு எளிமையான, திறமையான, மிகவும் புகழ்பெற்ற மனிதரை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க வந்து எக்ஸ்னோரா ஃபவுண்டர் சேர்மன் மிஸ்டர் எம்பி நிர்மல் அவர்கள். வணக்கம். வணக்கம், வாழ்க. இப்போது ஐயா வந்து நான் நேரில் சந்தித்து வந்து 96ல், ஆனால் 89வது வருஷம் 1989 நான் வந்து ஹிந்துஸ்தான் காலேஜில் படிக்கும்போது இவங்க வந்து இந்த எக்ஸ்னோராங்கிற இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 9 பேர் சேர்ந்து அந்த ஏரியாவை க்ளீன் பண்ணுறதுக்காக அப்போது நான் வந்து யோசிக்கிறேன், ஆஹா, நம்ம ஊர்லேயும் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பெரிய ஆளாகும் போதெல்லாம் இந்த இடம்லாம் க்ளீன் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டின ஒரு மனிதர் அவர் வந்து அந்த இன்ஸ்பிரேஷன். அதுக்கப்புறம் 1996 நான் வந்து என் பையன் வயிற்றில் இருக்கும்போது சாரை மீட் பண்ணி எக்ஸ்னோராவை நாங்கள் வேளச்சேரியில் ஆரம்பிக்கிறோம். அப்போ எனக்கு வந்து பயங்கர மோட்டிவேஷன். ஸோ அவங்க வந்து எப்படி இந்த சமூக சேவை நிறுவனத்தை தொடங்கினாங்க, எக்ஸ்னோரா அப்படிங்கிறதுடைய விளக்கத்தையும் ஐயா சொல்லுவாங்க. இப்போது வணக்கம்மா. என்னை பற்றி சொல்லுகிற மாலதி வந்து பாரதி கண்ட புதுமை பெண், சிங்கப்பெண், வெற்றி பெண். ஏன்னா என்ன தான் நம்ம பல விஷயங்களை சாதிக்கிறோம், இன்னும் சாதிக்காத விஷயம் என்னென்னா பெண்கள் விடுதலை. நம்ம இந்தியன் சிஸ்டம், இந்து சிஸ்டம்லாம் எப்படின்னா ஆணுக்கு பெண் அடிமை அப்படி தான் வளர்க்குறோம். ஆனால் பெண்களுக்கு எல்லா திறமையும் இருக்குது. ஒரு பெண் தான் 10 மாதம் குழந்தையை சுமக்கிறா, வலிமை உண்டு. அந்த பெண்கள் வெளியே வரணும், வெளியே வந்து தங்களால் சாதிக்க முடியும், ஆண்களுக்கு இணையாக அவருக்கும் மேலேயும் போக முடியும் நிரூபித்தது தான் மாலதி. அவர் வந்து பசுமை புரட்சி ஆகட்டும், அது டிரெக்டிவ் ஏஜென்சி, பெண்களுக்காக பெண்களே நடத்தும் இயக்கம் நடத்துகிறாரு. அதில் நான் வந்து உண்மையிலேயே நீங்கள் என்னை கேள்வி கேட்குறத வரவேற்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை கேட்ட கேள்வி, நான் இவ்வளவு திறமையாக இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம் ஐயா தான். எனக்கு எதுக்கு எடுத்தாலும் கோபம் வரும், கோபத்தால் நீ எதையும் சாதிச்சிட முடியாதுன்னு சொல்லி எனக்கு நிறைய டெக்னிக் சொல்லி கொடுத்தவங்க தான் ஐயா. இல்லை, ஆங்கர் தேவைப்படுது. கண்ட்ரோல்டு ஆங்கர்னு பேர். கண்ட்ரோல்டு ஆங்கர்னா அம்மா சொல்லுவாங்க, உன்னை பூச்சாண்டிகிட்ட பிடிச்சி குடிச்சிடுவேன். அதுதான் கோவம் வராமல் நடிக்கணும். கோவம் வரக்கூடாது. கோவம் வந்தால் நம்ம எழுந்துருவோம். ஆனால் கோவம் வராமல் நடிக்கணும். நடிக்கிறப்போ இழக்க மாட்டோம். அது கோபம் ஹெல்ப் பண்ணும், அந்த ஆளை கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்து நான் சொல்கிறது, சமூக சேவை அது செய்ததுக்கான வாழ்க்கையில் அவதாரம் எடுத்தேன், பிறந்ததெல்லாம் சொன்ன போய்
என் சுய தேவைக்காக தான் அதை ஆரம்பித்தேன். சுய தேவைன்னா நாங்கள் வந்து ஒரு மிக மிக செல்வந்தர் குடும்பம். இந்த செங்கல்பட்டு மாவட்டம், பழைய செங்கல்பட்டு மாவட்டம், அது திருவள்ளூர், காஞ்சிபுரம் எல்லாம் அடங்கியது. அதில் வந்து எங்கள் என்ன சார், நாங்கள் தான் என் தாத்தா டிஸ்ட்ரிக்ட் போர்ட் சேர்மன். எங்களுக்கு வந்து சொல்கிறாங்க எத்தனையோ 1000 ஏக்கரா நிலங்கள்லாம் இருந்தது. மணப்பக்கத்து 29 ஏக்கர் எல்லாம் எல்என்டி எல்லாம் இருந்தது. எல்லாம் இருந்து எங்களுடைய சொந்த பால் பண்ணை, பஸ் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் இருந்தது. அப்படி இருந்து ஏழையாக பிறந்தா கஷ்டம் இல்லை, ஆனால் பணக்காரனோட ஏழையான ஆகும். எங்கள் வாழ்க்கையில் எல்லா செலவுத்தையும் இழந்து எங்கள் அம்மா வந்து ஒரு பழமொழி, ஜூவிஷ் ப்ராவர்பு, கடவுள் எல்லா இடங்களும் இருக்க முடியாது, அது அம்மாவை படைத்தான், அம்மா தான் நம்ம பார்க்குற கடவுள், எல்லாருமே ஒத்துப்பாங்க அதை. எங்கள் அம்மா சொன்னாங்க, நம்ம வந்து வீடெல்லாம் விற்றுட்டோம், சொந்த வீட்டுக்கு போகிற வழியை பாரு அப்படின்னாங்க. அது மட்டும் பாரு. ரெண்டாவது சொன்னாங்க, டி நகர்லேயே பாரு அப்படின்னாங்க. எனக்கு பேங்க்கில் 40,000 ரூபாய் கடன் தரான், அது வந்து டி நகர் எங்கள் வீடு கிடைக்கும். சுற்றி வீடு கண்டுபிடிச்சேன். அது வீடு என்னென்னா சுற்றி குடிசை, நடுப்புற வீடு இருக்குது, 3 பக்கம் குடிசை, குப்பை மலை, சாக்கடை கூட்டை, சாண கோவில் எல்லாம் இருந்தது. அங்கே போயிட்டேன். அப்போ தான் தெரிஞ்சது நரகம் வேறு எங்கேயும் இல்லை, இங்கே தான் இருக்குது. அப்போ எங்கள் அத்தை ரூபத்தில் என் வாழ்க்கையின் திருப்பமணி அமைஞ்சுது. அத்தை வந்து கிட்டத்தட்ட ஒப்பாரி வச்சுட்டாங்க, வாழ்ந்து விழுந்துட்டீங்களே, ஏழை ஆகிட்டீங்களே, நிர்மல் வேறு இடத்துக்கு போக முடியாதா அப்படின்னாங்க. நம்ம வந்து எல்லாருமே புத்தர் ஆகிறோம். புத்தர்னா ஒரு தாட் வரும். அப்போது ஒரு தாட் வந்தது, அத்தை இந்த இடத்தை நல்லமாக மாற்றுவேன் அப்படின்னு. பிரச்சனை வந்தால் தான் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். கட்டாயம். கலகம் ஏற்பட்டால் நன்மை உண்டாகும், அது வேற. இல்லை, நான் சொல்ல வரேன், இது இப்போ புக்கு இண்டூரில் பப்ளிஷ் பண்ணுறேன்றாங்க. செட் அசைட் சூசைட். ஒரு மார்க்கு அந்த பக்கத்து ஸ்டூடெண்ட்டை குறை வாங்கிட்டா அது வாத்தியார் இருந்த மூடில் போட்டால் தெரியாது, சூசைட் பண்ணிடுறாங்க. நான் அதுமாதிரி 25 முறை பண்ணியிருக்கணும், நான் பண்ணல. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரச்சனையை வந்து நம்ம வந்து ஒரு ரெசுலர் மாதிரி ரெசுல் வித் தட் பண்ணால் ஒரு விடை கிடைக்கும், நம்ம ஒரு அறிஞன் ஆகிடுவோம். இது சாமானியன் நினச்சா இது வேணாலும் நடக்குமா அப்படின்னு எல்லாம் எல்லோரும் நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து இதை அச்சீவ் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. இப்போது இது எப்படி நடந்தது சார்? இல்லை, இது எப்படின்னா, நான் வந்து என்னுடைய பகுதியை நான் முதல்ல ஆரம்பத்தை சொன்னேன், நான் ஒரு அவதாரம் எடுத்து சேவை செய்ய வரல, எனக்கு பிரச்சனை என் ரூடை க்ளீன் பண்ணணும். ஆனால் புத்தாத்தனமாக ஒன்று பண்ணேன் சார். நம்ம எக்ஸ்னோராவுடைய விளக்கத்தை சொன்னீங்கன்னா புரிஞ்சிடும். அது சொல்லிடுறேன். நாவல் ராடிக்கல் அது வரேன். அது எல்லாம் உலகத்தில் டிக்ஷனரியிலே வந்துட்டுது. இது சொல்கிறேன். இப்போ என்னன்னா, இதை எங்கே எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா, கிரியாப்பா ரோட்டில் ஆரம்பிக்கலை. இந்த திட்டத்தை ஆரம்பித்து தோற்றுட்ருப்பேன், ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகளுக்கு. அடையாறு எடுத்தேன். அது வந்து அழகிய அடையார்னு பேர் வச்சேன். அப்போ மு.க. ஸ்டாலின் ஆயிரவளுக்கு எங்கள் எம்எல்ஏ, அவர் அழைச்சிட்டு போய் கோசி மணி இவங்கெல்லாம் வச்சு அழகிய அடையார். ஏன் ஆரம்பித்தேன்னா, அடையாறில் வந்து 80% க்ளீனாக இருக்குது, இப்போ வேலை 20% தான். அவங்க குப்பை யாரும் எடுக்கிறது இல்லை. அது என்ன விஷயம்னா, மாநகராட்சி குப்பை எடுக்கிற வேலையை மறந்துட்டாங்க. அங்கே ஆரம்பித்தோம். உடனே அற்புத அண்ணா நகர் வந்தது, பிரிட்டி போயஸ் கார்டன், லவ்லி லீத் கேசல், அது மாதிரி ஹெவன்லி ஹேரிங்டன் பேர்லாம் வச்சுட்டே போனோம். எல்லோரும் வந்தாங்க. எல்லா இடத்துலையும் குப்பை இருந்தது. சுருக்கமாக சொல்ல, அந்த சாமானிய மனிதன் பெரிய மனிதன். அது காரணம், குப்பையை கூட்டி மக்களை கூட்டிட்டேன். ஆமாம், குப்பையினால தான் நானுமே உங்களை வந்து மீட் பண்ணேன். ஆமாம், எஸ். வேஸ்ட் இஸ் நாட் வேஸ்ட் அன்டில் இஸ் வேஸ்டட். இட்ஸ் நாட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், வெல்த் மேனேஜ்மெண்ட். சார், நம்ம வந்து எல்லா பகுதிகள்லையும் குப்பையை எடுத்து பிரித்து அதை வந்து நம்ம அவங்க குப்பை எடுக்கிறவங்க வந்து ஸ்ட்ரீட் பியூட்டிஃபையர்ஸ் அப்படின்னு வந்து நீங்கள் எங்களெல்லாம் அவங்களுக்கு நேம் பண்ணி அவங்கள அழைக்க சொன்னீங்க. அவங்க அந்த மாதிரி குப்பையை பிரித்து எடுத்தவற்றிலேருந்து வரக்கூடிய வருமானமும் அவங்களுக்கு இருந்தது. நம்ம வீடுகள்லேயும் அவங்களுக்கு வருமானம், அதாவது அவங்களுக்கு ஒரு வருமானம் ஏற்படுற மாதிரி நம்ம தொகையை கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போது அந்த டைம் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா, நிறைய பகுதிகள் நம்ம பண்ணிகிட்டு இருந்தது. அது எல்லாமே வந்து ஓனிக்ஸ் வந்தோன்னே ஃபஸ்ட்டு எங்கள் வேளச்சேரியை தான் டபால்னு க்ளோஸ் பண்ணாங்க. அது என்னுடைய பகுதி தான் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணாங்க. இப்போ எப்படி இருக்குது சார்? இன்றைக்கி எப்படி குப்பை எடுக்கிறாங்க? எப்படின்னா, குப்பை மேலாண்மை, அதாவது எக்ஸ்னோர் ஆரம்பித்து 90% கணக்கு தாண்டிட்டோம். 90%. ஆமாம், 10% கீழே விழுந்துட்டோம். காரணம் என்னன்னா, அப்போ இருந்த அரசாங்கம் அது வந்து அறியாமை தான். அவங்க அறியாமை, வேணுன்னே பண்ணலை. ஒரு சேவையை தனியார் மயம் பண்ணிட்டாங்க, ஓனிக்ஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. நான் சொல்லுவேன் வேடிக்கையாக, மக்களை பிரிக்காத குப்பையை பிரி அப்படின்னுவேன். நாங்கள் குப்பையை மக்காத பிரித்தா ஓனிக்ஸ் தப்பனா ஒன்றா சேர்த்து அவன் சொல்லுவான், எங்களுக்கு பணமே இந்த வெயிட்டுக்கு தான் கிடைக்குது, நீ பிரித்து நீ 0 வேஸ்ட் பண்ணால் எங்கள் பொழைப்பு 0 ஆகிடும்னு சொல்லி. அப்போ வந்து ஒரு எனக்கு பள்ளிக்கரணை மார்ஷை காப்பாற்றணும்னு ஆசை இருந்தது. நம்ம எல்லாம் ஒரு நாளைக்கு எது பண்ணுறோமோ இல்லையோ,
ஒரு 1/2 கிலோ குப்பையை உருவாக்குறோம். அந்த குப்பையை வெல்த்தாக மாற்றிட்டா பள்ளிக்கரணை மார்க்ஸ் காப்பாற்றப்படும். அதெல்லாம் பிளான் பண்ணி இதுக்காக நமக்கு ஹியூமன் செயின் பண்ணியிருக்கோம் 2000ல். ஜீரோ வேஸ்ட் சென்டர்னு நிறைய உருவாக்கணும். அங்கங்கே ஜீரோ வேஸ்ட் சென்டர்னு அதெல்லாம் போயிடுது. இப்போது நுங்கமாக இருக்குது ஜீரோ வேஸ்ட் சென்டர்னால் அந்த பகுதியில் வேறு குப்பை எல்லாம் வீட்லேயே செல்லுமாக்கணும். அப்படி முடியலன்னா டீசென்ட்ரலைஸ் சாலிட் வேஸ்ட் அதை பண்ணோம். இப்போ அது போனதுனால என்ன ஆகிடுதுன்னா, நான் நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி முடிச்சிடுறேன். எக்ஸ்ப்ளோரா பீக்கில் இருந்தபோது இது பிளேக் வந்தது சூரத்தில். வந்த உடனே இந்தியா டுடே ஒரு பெரிய பம்பர் இஷ்யூ போட்டான். அதை சொன்னால் இந்தியாவே குப்பையில் முழுகுது, சாக்கடையில் முழுகுது போட்டு. ஆனால் சென்னையில் எக்ஸ்ப்ளோரா விடை அளிக்குதுன்னு எக்ஸ்ப்ளோரா ஃபோட்டோலாம் போட்டு நம்பிக்கைன்னு போட்டான். அதுக்கப்புறம் சென்னை வந்து இந்தியாவில் 2வது சிறந்த தூய்மையான நகரம்னு இப்போ 2வது அசுத்தமான நகரமாக மாறிடுது. அதுவும் சொல்ல ஆசைப்பட்றேன். அது காரணம் என்னென்னா மக்கள் பங்கேற்கணும். இது வந்து எனக்கு யார்கிட்ட கற்றுக்கிட்டுனா மகாத்மா காந்தி. வெள்ளைக்காரன் துப்பாக்கி பீரங்கெல்லாம் இருந்தது. அவர் என்ன பண்ணார், மக்களை ஒன்றா சேர்த்தார். எது ஜெயிச்சது? மக்கள் சக்தி. அப்போ வந்து ஒரு பொது விரோதியை காட்டினார் வெள்ளைக்காரனை. நான் வந்து குப்பை ஒரு பொது விரோதி, சாக்கடை, கிருமி அதெல்லாம் காட்டி மக்களை ஒன்றா சேர்த்தேன். நான் காந்தி இல்லை, ஐ டோன்ட் வாண்ட் டு பி காந்தி, சுட்டு கொண்டு வாங்கினா. அதனால் என்ன பண்ணேன், ஒரு பார்ட் டைம் காந்தியாக இருந்தேன். அதை பண்ண உடனே மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்தாங்க. எல்லாருக்கும் விடை இருக்கா அப்படின்ட்டு. இது என்னென்னா ஒரு எளிய விஷயம். இன்னும் ஒரு நகைச்சுவையாக சொல்கிறேன். இந்த ஜீரோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுடைய ஓனர் யாருன்னா உங்கள் பாட்டியும் எங்கள் பாட்டியும். அவங்க என்ன பண்ணாங்க, காலைல சாணம் தெளிப்பாங்க. ஏன் சாணம் தெளிப்பாங்கன்னா கிருமிகள் வரக்கூடாது. கோலம் போவோம், அரிசி மாவு கோலம் எதுக்குன்னா எறும்புகளே உள்ளே வராது, அப்படியே சாப்பிட்டு அப்படியே போயிடு. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, உணவு கழிவுலாம் எடுத்து ஒரு குழி வெட்டுவாங்க, அது எருவாக்குவாங்க. ஆக்குவாங்களா. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இதை காய்கறி தோல்லாம் நறுக்கி மாட்டுக்கு போடுவாங்க. சாணத்தை வரட்டியாக தட்டுவாங்க, அதையும் அடுப்பாக்குவாங்க. அந்த சாம்பல் வச்சு பாத்திரம் தைப்பாங்க, நூலெல்லாம் சுற்றி வச்சுப்பாங்க, பேப்பரை கூடையில் முழுவாங்க. புருஷங்காரன் வீட்டில் இருக்கும்போது பேண்ட் ஷர்ட்டை போட்டு டபரா ஷர்ட்டு வாங்குவாங்க. இது மாதிரி ஒரு வேஸ்ட்லெஸ் சொசைட்டியாக நம்ம பாட்டி உங்கள் பாட்டி இருந்தாங்க. கிராமப்புறங்கள் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்போது. ஆனால் இப்போ கிராமப்புறங்களும் கிராமத்துக்குள்ளே என்டர் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா குப்பை மலை தான் பார்க்க முடியறது. இப்போது வேஸ்ட்ஃபுல் இல்லை, அது அந்த நம்முடைய கல்ச்சரை மறந்துட்டோம். அதாவது உங்கள் பாட்டி நிர்மல் இல்லை, உங்கள் பாட்டி எங்கள் பாட்டி செஞ்சாங்க. இதை அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். எல்லாமே எதையும் இது என்ன சொல்கிறதுன்னா, காந்தி இப்படி சொல்லுவாங்க, அவர் திட்டி வர லெட்டர் வச்சுப்பாரான். ஏன்னா 1 சைட் பேப்பரை யூஸ் பண்ணலான்ட்டு அதோட குண்டு சேர்த்து வச்சுப்பாரான். எதுவுமே வேஸ்ட் இல்லை. அதனால் இது வந்து இப்போ வாட் ஐ வாஸ் ட்ரைங் டு டூ, உண்மையிலே சொல்லப்போனால் நம்ம பழைய கலாச்சாரத்தை மீண்டும் கொண்டாடுறதா நான் முயற்சி பண்ணி வெற்றி அடைஞ்சிட்டேன். அந்த வெற்றி தட்டி பறிக்கப்பட்டு விட்டது. அதில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்பின் ஆஃப் சொல்கிறேன். நாங்கள் ஆரம்பிச்சதும் குப்பைக்கு தான். ஆனால் எல்லாம் ஒன்றாயிட்டாங்க. இந்து முஸ்லீம் கிறிஸ்டன் ஒன்றாயிட்டாங்க. உயர்ந்த ஜாதி வித்தியாசம்லாம் கிடையாது, எல்லாம் அற்புதமாயிட்டாங்க. ஒரு பகுதியில் தெரு கூட்டுற இந்த பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லை, 3 லட்ச ரூபா ஆப்ரேஷன், 3 நாளில் கலெக்ட் பண்ணிட்டாங்க மக்கள். இந்த மாதிரி இந்து ராமன் ரொம்ப பாராட்டியிருக்காரு. அதெல்லாம் பாராட்டி இதெல்லாம் பண்ணாங்க. இந்த நரிக்குறவு எல்லாம் பண்ணிட்டோம். எல்லாம் பண்ணி என்ன ஆயிடுச்சுன்னா அது ஒரு செட்பேக் ஆச்சு. செட்பேக் என்னன்னா அந்த ப்ரைவேட்டைசேஷன், தனியார் மயம் ஆகிறது. அதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல ஆசைப்பட்றேன். என்னை பொறுத்தவரை நான் வந்து ஒரு சாதி மறுப்பாளன், பிறப்பில் இழிவு கிடையாது. அதனால் நான் வந்து ஒரு பறையர் சமூகத்தில் அவங்கள வந்து 10 வகை சுற்றுச்சூழல் கொடுத்து அவங்களாம் மாற்றிருக்கேன் லைஃப்பை. அதே நேரத்தில் இந்த ஆதி ஆந்திரான்னு இருக்காங்க. அவங்கள வந்து நம்ம வந்து உண்மையிலேயே நம்ம கேவலமான மனிதர்கள் காரணம்னா அது அதை சாக்காடில் அனுப்புவோம், மன அளவு வைப்போம். நான் கேஸ் போட்டேன் கோர்ட்டில், அமெரிக்காக்காரன் நல்லா அனுப்புகிறான், நீ சாக்கடையில் அனுப்புறேன்ட்டு. இது ஆதி ஆந்திரா ஞாபகம் வச்சுங்க. இப்போ இந்த ஆதி ஆந்திரா வந்து இவங்க என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் ரீசெண்டாக எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அவங்களாம் வந்து தனியார் அதாவது அவன் செய்கிறது குப்பை கூட்டுற வேலை தான், அது தனியார் இதுக்கு ஒப்படைச்சா அவங்களுக்கு யாரும் விருப்பம் இல்லை. யாருங்க இருக்கிற வேலையிலே கஷ்டமான வேலையை செய்கிறாங்க. அவங்கள போய் கடலெல்லாம் நின்று போராட்டம் நடத்துனாங்க. ரொம்ப வருத்தமான விஷயம். அதுக்கு நான் வந்து எப்படி நம்ம எக்ஸ்ப்ளோரில் பண்ணணும்னு சொல்ல ஆசைப்பட்றேன். நம்ம இதே பிரச்சனை எக்ஸ்ப்ளோர் ஆரம்பிச்சுனே வந்தது. அந்த யூனியன்லேருந்து வந்தாங்க. யாருங்க இந்த திருப்பூர், நான் எங்கள் வீட்டில் மண்ணை போடுறீங்க, நீங்கள் எப்படி பேண்ட் ஷர்ட் போடணும்னு நடுவு வந்தீங்களா? எனக்கு இப்போ புரிஞ்சுது, என்ன புரிஞ்சுது, எனக்கு அதுவரைக்கும் தெரியல. நம்ம எதோ செய்கிறோம் வைக்கிறோம், அவனுக்கு புழைப்பை கெடுக்கிறோம் சொல்லி என்ன பண்ணேன், அவனுக்கு ஸ்ட்ரீட் பியூட்டி ஃபேர் அவங்களுக்கு கார்பரேஷன் சொல்லிட்டு அவங்களை எடுக்காதீங்க. ஸ்ட்ரீட் பியூட்டி என்ன பண்ணுவாங்க, நாங்கள் குப்பையை வைக்கிறோம், எங்கள் ஆள் நீங்கள் அவங்க செடி வைக்கட்டும், மொட்டை மாடி தோட்டம் போடட்டும், அவ்வளோதான். அப்போ என்ன ஆகிடுது, இப்போ இவர் திருமணம் சொன்னார், அவங்கள வந்து வேலையை விட்டு எடுக்கிறது இல்லை, அவங்களுக்கு அங்கேயே ஒரு உயர்வு தரணும். அந்த தெருவிலேயே இந்த குப்பையை அள்ளுறதை விட, குப்பையை அள்ளுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்ம எக்ஸ்டர்னல் 0 கார்பேஜ், குப்பையை பிரிச்சிடுறோம். அது ஹூன்னு பேர், ஹேண்டில் ஒன்ஸ் ஒன்லி. நீங்கள் மட்டும் தான் குப்பையை போடுற மட்டும் ஹேண்டில் பண்ணுறான். அப்புறம் குப்பை தொட்டியில் போட்டு ஒரு தொட்டியில் போடுறதுக்கு பச்சை சிவப்பு அது கொண்டு போய் அவன் தொட்டி தான் போடுறான், குப்பையை தொட மாட்டான். யாருமே குப்பையை
HOOனா ஹேண்டில் ஒன்ஸ் ஒன்லி. ஓகேங்களா? வேலைக்காரன் வேர்டை பாரோ பண்ணால் கிஸ்ன்னு பேர். கீப் இட் சிம்பிள் அண்ட் ஸ்டூபிட். ஆனால் சொன்னால் ஏதாவது வேலை ஒர்க் பண்ணோன்னா சிம்பிளாக இருக்கணும், ஸ்டூப்பிடாக இருக்கணும்னா. ஸோ ஸ்டூப்பிடாக வச்சோம். சார், நீங்கள் வந்து பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் மீட் பண்ணியிருக்கீங்க. அவங்களே உங்களை அழைச்சி நான் வந்து இந்தியா வந்தால் உங்களை தான் பார்க்கணுன்னு பில் கிளின்டன் அவர்களை போய் நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இல்லை, இது எப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு தூரம் அமெரிக்க தூதரகம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு இது மூலம் ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன். இந்த சூயிசைட் பண்ணுறாங்க இல்லையா, சூயிசைட் எண்ணம் வரும்பொழுது ஒரு ஆப்போசிட்டாக பாசிட்டிவாக சொல்லணும். இப்போ ஃபெயில் ஆகிட்டோன்னா அடுத்த மணி நேரம் ஃபஸ்ட்டு மார்க்னு சொல்லணும். சொன்னால் பலிக்கும். எல்லாருமே ஒரு யோகி தான். நம்ம சொல்கிறது ஆழ்மனதில் பதியுது. நான் வந்து 7th சென்ஸ் கோர்ஸ்லாம் எடுக்கிறேன். ஒரு முறை என்னாச்சு, போஸ்டர்லாம் நாங்கள் ஜெமினி லிஃப்ட்டுக்கு பெரிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வச்சு க்ரெயின்லாம் வச்சு போஸ்டர் இருக்கும், அசிங்கமாக இருக்கும், கிச்சு க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்ணுறம்போது அது க்ளீன் பண்ணிட்டு போயிட்டோம். பேப்பர்லாம் ரொம்ப பாராட்டு, எல்லா பேப்பர்லையும் பாராட்டினாங்க. எல்லாம் பெரிய விஐபிலாம் வந்தாங்க. அமெரிக்க தூதரகத்தில் என்ன நினச்சிட்டாங்க, யாராவது கிட்ட ஆக்டிவிட்டி இருந்தால் அவங்க பயப்படுவாங்க, நம்மளை அட்டாக் பண்ண வராங்க. சில பேர் நோட் பண்ணி வச்சுட்டாங்க. நோட் பண்ணி வச்ச உடனே அது தொடர்ந்து 2 மாதம் கழிச்சு நான் வீசா அப்ளை பண்ணுறேன், ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுங்களா வீசா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ நான் மைண்டில் சொன்னேன், என்ன சொன்னேன், அமெரிக்காவுக்கு தான் செல்கிறேன், அமெரிக்கா அழைக்கிறார்கள், அமெரிக்கா அழைக்குதுன்னு. இதுதான் அதான் சொல்ப்பேன். அப்போது நடந்தது விஷயம் என்னன்னா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில், அமெரிக்க தூதர் வராரு டெல்லியிலேருந்து மெட்ராஸுக்கு. டெல்லி ஆள் வரும்போது அங்கே இங்கேருந்து சென்னையிலேருந்து போன இப்போ ஏரோப்ளேன், அதில் இண்டு பேப்பர், இண்டில் தான் சொல்கிறான், வெங்கடாபுரம்ன்ற குடிசை பகுதி மிக மோசமான பகுதி, அழகாயிடுச்சு, எக்ஸ்ட்ரா இயக்கம் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்கிறான். இங்கே வந்து துணை தூதர் இங்கே இருக்கார் இல்லையா, அவரை பார்த்து இந்த இடத்துக்கு நான் போகணும், நான் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், நாளைக்கு அரேஞ்ச் பண்ணிட்டுங்க அப்படின்னாரு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, இது வந்து யாரும் பாபா இல்லை. நான் என்ன சொன்னேன், அமெரிக்கா அழைப்பு வரணும்னு. அந்த அமெரிக்க தூதர் என் வீட்டுக்கு வந்துட்டார். என் வீட்டுக்கு வந்து இந்த வெங்கடாபுரம் குடிசை பகுதி அழைச்சிட்டு போனோம். மீடியா, சென்னையில் எவ்வளோ மீடியா வந்துடுச்சு, அப்படியே ஆச்சரியப்பட்டார். அவர் மாலை செய்தியை கெட்டு இருந்தார். மூலம் இதில் இந்த வாத்தியெல்லாம் அடித்து உள்ள அழைச்சிட்டு போனோம். அப்புறம் பார்த்துட்டு அப்படி வேந்துட்டு என்ன பண்ணார், ஒரு அம்மா வந்து ஓரத்தில் வடை விற்றுட்டு இருந்தாங்க. அந்த வடையை வாங்கி பேப்பர்லாம் சொன்னார், இந்த வடையை நான் சாப்பிட்றேன், ஏன்னா இந்த இடத்துல தூய்மை இருக்குது, சுத்தம் இருக்குது, சர்டிஃபிகேஷனாக சாப்பிட்றேன்னு போட்டார். எல்லா பேப்பர்லேயும் வந்து ஃபோட்டோ வந்தது. அவர் வந்த உடனே என்ன பண்ணார், ரிப்போர்ட் பண்ணிட்டார். யாருக்கு? அமெரிக்காவுக்கு. இங்கே ஒரு ஆள் மாதிரி இருக்கிறான், இந்தியாவில் வித்தியாசமாக இருக்கிறான் சொன்னார். சொன்ன உடனே என்ன ஆச்சுன்னா, 2 வந்தது. கிளின்டன் கூப்பிட்டாரு பார்க்குறது. அடுத்து அமெரிக்காவுக்கு அழைப்பு வந்து அரசாங்கத்தில். இதுக்குள்ளே அந்த தூதர் மாறிட்டார், துணை தூதர். எந்த துணை தூதர் ரிஜெக்ட் பண்ணலாம், அடுத்து 100 தூதர் வந்துட்டார். அவர் சொன்னார், நீங்கள் அமெரிக்காவுக்கு போக வீசா இருக்கணும். எங்களுக்கு கிடையாதுங்க, நான் வந்து நீங்கள் மறுத்துட்டீங்கன்னு சொல்ல அந்த விஷயத்தை. கிடையாதுங்க அண்ணே, இங்கே பண்ணிடலாம் சொல்லி பாஸ்போர்ட்டை கொடுத்து ஃபோட்டோ எடுத்து மட்டும் வாங்கினார். அவர் டேபிளே உட்காந்து முடிச்சு. அதாவது க்யூவில் நின்று என்ன ரிஜெக்ட் பண்ணவங்களுக்கு அவர் டேபிள் உட்காந்து கிடச்சது காரணம்னு கேட்டால், எண்ணங்கள், தாட்ஸ் ஃபைண்ட் தேர் வே, தாட்ஸ் ஃபைண்ட் பவர்ஃபுல் தாட்ஸ் பிரேக் மவுண்டன்ஸ். மைண்டில் இருக்க மவுண்டன்ஸை உடைக்கும். அதனால் நம்ம சொன்ன ரொம்ப ஒரு சொல்கிறோம் இல்லையா, அன்னைய நாணய மேலாம் சொல்கிறோம், அந்த சொல்கிற போது பலிக்கும். அது பலிக்குன்னா நான் உள்ளே போய் சப்கான்ஷியஸ் ஜெயிண்ட் ஒர்க் பண்ணுது. அதுக்கப்புறம் கேட்க வேணாம், அமெரிக்கா காங்கிரஸ் அட்ரஸ் பண்ணேன். அமெரிக்காவில் ஒரு 10 ஊருக்கு அழைச்சிட்டு போனாங்க. அமெரிக்காவில் பெரிய பெரிய ஊருக்கு, பெரிய ஃபேக்ட்ரிலாம் அழைச்சிட்டு போனாங்க. 3M ஃபேக்ட்ரி அதெல்லாம் போனேன். போயிங் ஃபேக்ட்ரிக்கு போனேன். அந்த போயிங்கில் போனீங்கன்னா நம்ம யார் போய் விட்டுறாங்க. அந்த போயிங்கில் வந்து பெரிய எல்லாம் செக்யூரிட்டி கார்டெலாம் வரவேற்பு கொடுத்து, ஏன்னா கவர்மெண்ட்டுடைய கெஸ்ட் அது எல்லாம். என்னன்னா ஒன்றும் கிடையாது, நம்ம வீராதி வீரன் சூராதி சூரன் இல்லை, வீரபத்திரம் பேர்னு இல்லை. எண்ணங்களை வலிமையாகிட்டா அந்த எண்ணங்களுடைய வலிமை அவ்வளோ யாருமே செய்யலாம். யார் செய்ய முடியாதுன்னா, மனநிலை குன்றிகள் செய்ய முடியாது. மது போதை, மது அந்த மூளையே அவ்வளோ ப்ரில்லியன்ட், அதை போய் மது கொடுத்து அதை தூங்க வைக்கலாமா? கூடாது. அது மது அடிமையானவங்களை தவிர எல்லாருக்கும் மூளை இருக்குது. அந்த மூளை கூடயே வருது. அந்த மூளைக்கு அபரிஜ சக்தி இருக்குது. அதை பயன்படுத்துகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அதை பயன்படுத்த எனக்கு 21 வயசில் கண்டுபிடிச்சேன். அதுக்கு முன்னாடி ரொம்ப களைப்பாக இருப்பேன். ஏன்னா வெற்றியை நான் துரத்தினேன். 22 வயசுக்கு அப்புறம் வெற்றியை நான் துரத்த ஆரம்பிச்சிது. எதை தொட்டாலும் விளங்கும். ஏன்னா நான் அதை பாசிட்டிவாக நான் வெடிக்காக சொல்லுவேன். ஐ மீன் இன்க்யூரபிள் ஆப்டிமிஸ்ட் வித் அன்டையிங், அன்கொன்ச்சபிள், அன்ஷேக்கபிள் அண்ட் அன்ஸ்டாப்பபிள் ஆப்டிமிசம் அண்ட் ஐம் எ க்ரானிக் ஆப்டிமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். அது பூரா சேர்ந்து ஐம் ஆப்டிமிஸ்ட் எல்லாத்துக்கும் இன்றைக்கும் நம்பிக்கை இருக்குது. என்னுடைய ஆப்டிமிஸ்ட் தான் அந்த ஆட்சி எல்லாம் இதாகுது. சார், நாங்கள் எல்லாருமே ஆக்சுவலாக எக்ஸ்னோராவில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். நீங்கள் பில் கிளின்டனை மீட் பண்ண போகும்போது, நீங்கள் பில் கிளின்டனை மீட் பண்ணும்போது அவருடைய நடந்த உரையாடல்கள், அவர் உங்களை பற்றி என்ன சொன்னார்? என்னென்னா, பில் கிளின்டன் வந்து கை குலுக்கிட்டே இருந்தார். அப்போ இந்த
இந்த இவர் இருக்கார் அமெரிக்கா இருக்க தூதர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னா, லைக் பால் ஹாரிஸ் ஃபவுண்டட் ரோட்டரி இன் அமெரிக்கா, மில்வின் ஜோன்ஸ் ஃபவுண்டட் லயன்ஸ் இன் அமெரிக்கா, நிர்மல் ஃபவுண்டட் எக்ஸ்னோரா இன் இந்தியான்னாரு. அன்றைக்கே இந்த பெரிய எடுத்த பலனை அனுபவிச்சிட்டேன். அவருக்கு நான் கோரிக்கை கொடுத்தேன், லெட்டர். என்ன கோரிக்கை கொடுத்தேன்னா, அமெரிக்காவில் 1945 48 ஒரு நதி எரிஞ்சுது பற்றி. ஏன் நதி எப்படி எரியும்? காரணம் ஆயிலெலாம் விடுறாங்க. அது ஒரு டேஞ்சர் சிக்னல். அந்த நதியை அப்புறம் அமெரிக்காவில் இபிஏ என்வரன்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சின்னு உருவாக்கி பொல்யூஷன் இல்லாத பண்ணிட்டாங்க. அந்த நீர் குடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் சொன்னேன், கூவத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க சொல்லி அந்த திட்டத்தை கூவத்துக்கு கொஞ்சம் அமெரிக்காவில் உதவி பண்ணுங்கள், நிதி உதவி ஆலோசனை வழங்குங்கன்னு கொடுத்தேன். பேப்பர்லாம் ஹெட்லைனில் வச்சது, கூவத்துக்கு நிர்மல் உதவி கேட்குறாருன்னு. நான் தொடர்ந்து அவங்களுக்கு சொன்னேன். அமெரிக்க அரசாங்கத்தை ரிப்போர்ட் கொடுத்தாரு. நீங்கள் ஃபர்தராக வேறு சப்ஜெக்ட் இது. நான் இலங்கை ஈழ தமிழர்களுக்காக யூஎஸ் காங்கிரஸில் பேசி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டேன் எங்கள் ராஜபக்சே. அது நம்ம இவர் தான் தீபக் பாலாஜியெல்லாம் உதவி பண்ணார், ஆர்கே வெங்கடாதிரி. அது படங்கள்லாம் எடுத்து அமெரிக்கா இதில் வந்து, ஏன்னா 1,30,1.3 lakhs பீப்புளை கொண்டு இருக்கான். எப்படி பனிஷ்மெண்ட் இல்லாத போக முடியும்? அதை ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியாச்சு அமெரிக்கா. அது வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தருணம் வந்துருக்குது. ஏன்னா அது யூ கான் கோ அன்அக்கௌண்டட், அதான் விஷயம். அதனால் அந்த தொடர்பு. அப்புறம் என்னென்னாச்சு, அமெரிக்காவில் வந்து யூஎஸ்ஏஐடின்னு வந்தாங்க. அவங்க எக்ஸ்னோரோட பார்ட்னர் ஆகிட்டாங்க. பெரிய பெரிய ஸ்கீம்க்கெலாம் அவங்க இது ஹெல்ப்லெஸ்ஸு. இப்போ எக்ஸ்னோரா யூஎஸ் என்னோட ப்ரொடெக்ஷன் ஏஜென்சின்னு இருந்தது. இப்போ எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, உண்மையாக சொல்ல போனால் ஒரு சாதாரண விஷயம், நம்ம பாட்டி பண்ண விஷயத்தை குப்பையை கூட்டி உலக புகழ் வந்துடுச்சு. கிட்டத்தட்ட 30 நாடுகள் எனக்கு கூப்பிட்ருக்காங்க. இந்த காமராஜர் எப்படி 2 ரூபா பேக்கெட்டில் போட்டு வர மாதிரி எனக்கு பாஸ்போர்ட் கொஞ்சோண்டு பணம் வச்சுருப்பேன். எல்லாம் அவங்க செலவு, அவங்க 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாம். பெரிய ஞானம் அறிவாளிலாம் இல்லை, ஒரு சாதாரண விஷயத்தை மறந்துட்டோம். அது நினைவு ஊட்டினேன். சரி, இப்போ நம்ம இதில் ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் ஸ்மோக்லெஸ் போகி அப்படிங்கிறத நம்ம பண்ணியிருக்கோம். முதல்ல வேலைச்சேரியில் புகையில்லா போகி அப்படின்னு சொல்லிட்டு, அது எதனால் வந்ததுங்கிறது நீங்களே சொல்லுங்கள். இல்லை, இந்த புகையிலா என்வரன்மெண்டல் ஆக்ஷன் நிறைய இருக்குமா. நான் இது முடிச்சுட்டு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். அதான் டேக் ஹோம் மெசேஜ். இது வந்து உலகன்றது நமக்கு கிடைச்ச ஒரு நன்கொடை, ஒரு கொடை. அதையெல்லாம் பாழ் பண்ணுறோம் பல வகையில். நான் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம்னா, லண்டனில் இருக்கிறேன். அப்போ ஒரு பேப்பரில் வருது, சென்னையில் மக்கள் குப்பையை கொளுத்தி விழா கொண்டாடுவாங்க. ஸோ பிரிட்டிஷ் ஏர்வேஸ் குட் நாட் லேண்ட், டுக் டைவர்ஷன் டு பெங்களூர். நம்ம பெருமையாக கல் தோன்றி மண் தோன்றா முன் தோன்றிய மூத்த கூடிலாம் பெருமையாக சொல்கிறோம். நம்ம மானம் கப்பல் ஏறுதுங்க. குப்பையை கொளுத்துவாங்க. அது குப்பையை கொளுத்துனா என்ன ஆகுது, இது வேஸ்ட் இஸ் நாட் குப்பையில் என்ன டயர்லாம் கொளுத்துறாங்க. அதனால் என்ன பண்ணோம், புகையிலா போகின்ற ஸ்கீம் ஆரம்பித்தோம். எல்லாமே ஏதாவது நீங்கள் யூ டேக் எனி இனிஷியேட்டிவ், இன்க்ளூடிங் சீரணி அரங்கம் இருக்கு இல்லையா, அந்த சீரணி அரங்கத்தை நினச்சேன். நம்ம சமாதி வந்து ஏழை பணக்காரன் இல்லாத சமரசம் காணும் வேணும். இன்னொன்று மெரினா பீச், யாருன்னா உள்ளே போகலாம், யாருன்னா என்ட்ரன்ஸ் ஃபீ கிடையாது, ரொம்ப அருமையாக என்ஜாய் பண்ணுவோம். ஆனால் அங்கே வந்து ஒரு பெரிய மேடையை போட்டு லவுட் ஸ்பீக்கரில் ஒரு நாள் இயேசு அழைக்கிறான்றா, ஒரு நாள் பங்காரு சாமி ஒரே யூரின் போகிறான். நான் உடனே என்ன பண்ணேன், அப்போ ஜெயலலிதா இருந்தாங்க. சீரியன் அரங்கம் வந்து இயற்கை குந்தகமாக இருக்குது, இடிச்சிட்டாங்க. உடனே பெரிய பிரச்சனையாச்சு. எனக்கு நிறைய எதிர்ப்புலாம் வந்தது. ஏன் அதை பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அப்பா என்னை மெரினா பீச்சுக்கு அழைச்சிட்டு போனார். இப்போ டாய்லெட் போகணுன்னு, டாய்லெட்டே கண்ணுக்கு தெரியல. வெள்ளைக்காரன் என்ன பண்ணால், அந்த அழகான கருநிலமான நீர், வெள்ளை நில வானம், இந்த கோல்டன் சாண்டு, இது மறைக்கக்கூடாது, மனுஷன் அற்ப மனிதன் சொல்லி இந்த டாய்லெட்டை பூமி கீழே கட்டி வச்சுருக்கான் வெள்ளைக்காரன். நம்ம என்ன பண்ணோம், அங்கே புகாரி ஹோட்டலு, லைட் ஹவுஸு, ஸ்விம்மிங் பூல் எல்லாம் கட்டிட்டோம். அந்த மணல் நான் வந்து ஹாங்காங் எல்லாம் பல நாடுகளுக்கு போய் கண்டுபிடிச்சது என்னன்னா, என்னடா சென்னை பீச் பெருமையாக பேசிக்கிறாங்க, எங்கேயுமே இவ்வளோ நீண்ட பீச் கிடையாது. இப்போ முதல் அமைச்சர் புதுசாக வந்திருக்காரு இல்லையா, ஒரு ஐடியா என்ன கொடுக்குறேன்னா, நம்ம இருக்குது பாருங்கள், அயன் பிரிட்ஜ். ஈவன் அயன் பிரிட்ஜ் பின்னாடி போகலாம். அயன் பிரிட்ஜிலேருந்து சீனிவாசபுரத்தில் ஒரு வருது, அடையாறு வருது. அடையாறு மேலே பிரிட்ஜை போட்டு மண்ணை நல்ல பள்ளமான பிரிட்ஜ் போட்டு மண்ணை நிரப்பிட்டு இந்த பீச் இங்கேருந்து அது வரலும் போகணும். வரல லாங்கஸ்ட் பீச் வந்து நம்ம செகண்ட் லாங்கஸ்ட் பீச். அப்புறம் சமாதி வரும்போது, அண்ணா சமாதி வந்தபோது நான் போய் கலைஞரை பார்த்தேன். இது ஏதோ பீச் என் சொத்தை நான் கிடையாது. நாங்கள் இது பீச்சிலேருந்து சமாதி வந்துட்டேன். உடனே கலைஞர் வந்து இதில் இருக்குது பேப்பரில், நிர்மல் வேண்டுகோள் இனி சமாதியே வராதுன்ட்டார். எங்கே சொன்னார். இப்போ என்ன, இப்போ 4 சமாதி வச்சுங்க. ஏன்னா அந்த ஹாங்காங்கில் 4 வருஷம் மேனேஜர் இருந்தாங்க. ஒரு 100 yards ஒரு பீச் பார்க்க முடியாது. இவ்வளோ பெரிய பீச் இருக்குது, நகரத்துக்குள்ளேயே இருக்குது, போகலாம் வரலாம். இதை வந்து கட்டி காப்பாற்ற நாதி இல்லாத இருக்கும். அதே மாதிரி இந்த கிண்டி ஃபாரஸ்ட்டு
யாராவது தலைவர் இருந்தால் அங்கே அதை மரத்தை வெட்டி இதை கட்டிடுறாங்க மெமோரியல். அந்த தலைவருக்கு ஏன் மெமோரியல்? இயற்கையை விட மெமோரியல் ஒன்று இருக்கா சொல்லுங்கள்? அதனால் இது எல்லாமே போராடி அவ்வளோ கேஸ் போட்டிருக்கோம். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கேஸும் நம்ம தான் போட்டோம். இந்த குப்பையை கேஸை நம்ம தான் போட்டோம். ஒரு குப்பையை எடுக்கிற வேலையை கூட நகராட்சி செய்யலைன்னா எதுக்காக இருக்காங்கன்னு போட்டோம். சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸாக மாறிடுச்சு. எல்லாம் இந்த நல்லா கவனிங்க, அந்த பிரச்சனை எனக்கு ஏற்பட்ட குப்பை பிரச்சனை தான் குப்பையில் ஒரு மேதியாக்கிடுச்சு வேறு வழியில். சார், இப்போ நம்ம வந்து எக்ஸ்னோரால் நிறைய விஷயங்கள் வந்து கவர்மெண்ட்ட கேட்டு வாங்கியிருக்கோம், பண்ணியிருக்கோம் எல்லாம். இப்போது அரசியல் தலைவர்கள் அதுக்கு ஒத்துழைச்சாங்களா? இப்போ கலைஞர் இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், எல்லா கவர்மெண்ட் பீரியட்லேயுமே நம்ம வந்து அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்கோம். நம்ம செய்யக்கூடிய வேலைகளுக்கு அவங்க ஒத்துழைப்பாக இருப்பாங்களா, இல்லை அகெயின்ஸ்டாக இருப்பாங்களா? இல்லை, நீங்கள் கேட்ட கேள்வி பதில் என்னன்னா, சாதாரண விஷயத்தை எடுத்து ஜெயலலிதாவுக்கு ஒரு பாராட்டு வச்சு அவங்க தண்ணீர் சென்னை கொடுத்தாங்க பண்ணேன். அப்போ அந்த விழாவில் என்ன சொன்னாங்க, நிர்மலுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன். இல்லை வீடியோ இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அவன் வந்து ஏன் சென்னையில் மட்டும் பண்ணி தமிழ்நாடு முழு பண்ணவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னாங்க. அவர் சொன்னது பாராட்டினாங்க. முக ஸ்டாலின் வீடியோவே இருக்குது. நான் சாதாரண அரசியல்வாதி, எனக்கு சுற்றுச்சூழல் பொது சேவை நிர்மல் சார் தான் இன்ஸ்பிரேஷன் பேசியிருக்காரு அவர். அவங்க எல்லாமே நல்ல நட்பு பாராட்டினாங்க. கலைஞருக்கு வந்து விழா எடுத்தோம். கானா கலைஞர், கானா காவேரி, கீனா கிருஷ்ணா. இந்த காவேரி கிருஷ்ணா கொண்டாந்த கலைஞர் பாராட்டணும். டிஎன் செஷன் வச்சு 2000 பேர் அட்டன் பண்ணாங்க. அப்போ நிர்மலுக்கு இதயத்தில் இடம் கொடுத்துட்டேன்ட்டார் யார், கலைஞர். அது எல்லோரும் பாராட்டி பெற்றிருக்கோம். ஆனால் என்ன விஷயம்னா, உண்மையை சொல்லிடுறேன், இவங்கெல்லாம் விரும்புகிறாங்க. கீழே இருக்க அரசியல்வாதி என்ன நினைக்கிறான், நீங்கள் இருந்தீங்கன்னா அவன் செய்கிற செயலெலாம் பார்க்க ஒரு கண்ணு பார்த்துட்டுருக்குது. இது என்னது பணம் வாங்குறது, ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பணம் வாங்குறான், வீட்டில் கல் வந்தால் பணம் கேட்குறான். இந்த மக்கள், சாதாரண மக்களுக்கு அதிகாரம் வருது, அது அவன் விரும்பலை. யார் விரும்பலை? லோக்கல் கவுன்சிலர், லோக்கல் எம்எல்ஏ யாரும் வந்து எங்களை கூட மாட்டாங்க. ஏன் கூட மாட்டோம், நாங்கள் இருக்குமே நீங்கள் எதுக்குன்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தனி காட்டு ராஜாவாக இருக்கணும். இப்போ வந்து அதை 2 முக்கியமான விடைகளை சொல்கிறேன். விடைகள் மட்டும் சொல்கிறேன். விடைகள், முதல் விடை என்னன்னா, நான் இதை டேக் ஹோம் மெசேஜ். நீங்கள் நம்ம நிறைய பேசியிருக்கோம், இதை முக்கியமானது. என்ன மெசேஜ்னால், பிறப்பால் மனிதன் இழிவா. ஒரு பிறப்பால், அது வந்து சொல்கிறாங்க, வாயில் படித்தான், ஒருத்தர் வந்து இதில் தொழிலில் படித்தாங்க. இது ஸ்டூபிடிட்டி. ஓகேங்களா? இது வந்து 2000 வருஷமாக போய் சொல்லி மனுஷனை அடிமையாக்கியிருக்காங்க. இதை வந்து நம்ம பேசினா பிரச்சனை. அதுக்காக என்ன பண்ணேன், பறையர் சமூகம் வாழும் சேரின்னு அது சேர்நெறின்னு பேரை மாற்றி ஒரு 10 பகுதியை எடுத்தோம். எடுத்து அவங்களுக்கு க்ளீன் என்விரான்மெண்ட், க்ரீன் என்விரான்மெண்ட், சேஃப்டி, லைவ்லிஹுட்னா எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்தோம். அடுத்தது வந்து இது கொடுத்தோம், வாட் சோஷியல் சமமாக நடத்தணும். மென்டல், நான் தாழ்வு இல்லை உயர்ந்தவன் சொல்லு. இதெல்லாம் பண்ணோன்னு என்ன ஆச்சுன்னா, நமக்கு 30 வருஷ பொய்யை உடைச்சிட்டோம். அங்கேருந்து பிஹெச்டி, டாக்டர், இன்ஜினியர், எங்கே பரமசிவன் இருக்கார் வெங்கடாபுரத்தில், ஒரு பறையர் சமூகம். ஒரு வீட்டில் அவர் சொன்னார், நீங்கள் குனிஞ்சி வந்தீங்க, நாங்கள் நிமிந்துட்டு வந்தார். ஏன்னா ஒரு பொண்ணு வந்து டாக்டர், காஸ்மெட்டாலஜிஸ்ட், ஹேவிங் ரோரிங் ப்ராக்டிஸ். பையன் வந்து டாக்டர், ஜிஎம்இன் ஹாஸ்பிட்டல். அப்போ என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து மக்களை ஜாதியால் ஒதுக்கிட்டு நன்மையும் கொடுக்கல, நன்மை சேராத பார்த்துக்கிட்டோம். அந்த நன்மைகளை கொடுத்தா யாருக்கும் இளைத்தவர் அல்ல. நல்ல விஷயமா, எல்லோரும் சமம். சார், எம்ஜிஆர் வந்து நரிக்குறவாஸ்க்கு காலனிஸ் அங்கங்கே ஒதுக்கி அவங்களுக்கு இடம் ஒதுக்கி அவங்களுக்கு ஒரு உயர்வை கொடுத்தாரு. நம்ம என்ன கொடுத்தோன்றது நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, இது என்னன்னா, எல்லாமே விஷயங்கள் புரிதல் குறவாக இருக்குது. இப்போ நான் ஒரு கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஒரு தேட்டரில் நரிக்குறவரை மேனேஜர் விடலை, ஒரு பஸ்ஸில் நரிக்குறவரை ஏற்றலை. அந்த கண்டக்டரும் தேட்டர் மேனேஜர் பண்ண தப்பா சரியா? உள்ளே விட மாட்டேன். தவறு. நீங்கள் தான் தவறு. அது காரணம் ஜாதி அடிப்படையில் இல்லை. நரிக்குறவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆரிஜின் சென்ட்ரல் யூரோப். நாங்கள் என்ன கண்டுபிடிச்சா, அவன் குளிக்க மாட்டான், பல்லு வளர்க்க மாட்டான். உங்கள் வீட்லேயே ஒரு ஆள் குளிக்கலாம், பக்கத்தில் உட்கார மாட்டீங்க. அது நாங்கள் என்ன, நோய் நாடி குணம் நாடி வள்ளுவர். நாங்கள் என்ன பண்ணோம், நேராக அந்த காலனிக்கெல்லாம் அடாப்ட் பண்ணி அவங்களாம் முடியை வெட்டி, பல்ல விளக்கி, பாத்ரூம் கட்டி, டாய்லெட் கட்டி. இது நல்ல கேள்வி நீ கேட்குறது. பாத்ரூம் டாய்லெட்லாம் கட்டி அவங்க பிழைக்கணும் இல்லையா. குப்பை காயத்தில் பேப்பர் ரீசைக்கிள் இண்டஸ்ட்ரியை செட்டப் பண்ணி எல்லாம் பண்ணி அப்படி டாய்லெட்டில் போக மாட்டான். என்ன பண்ணோம், காலையில் போய் காஃபி ட்ரம் வாங்கி வச்சுக்கிட்டோம். என்னன்னு கேட்டான், நீ உள்ளே போய் வந்தால் காஃபி இலவசம், நீ முதல்ல அது கூட, அப்போ தான் அது வரும். பாத்ரூம் போக ட்ரைனிங், பாத்ரூம் போயிட்டு வந்தால் காஃபி கொடுக்குறேன். இதெல்லாம் சோஷியல். யார் பாலிட்டிஷியனாக பண்ணுவான்? பாலிட்டிஷியன் பண்ண மாட்டான். அவன் என்ன பண்ணுறான்னா, நம்மளை வந்து இடைஞ்சலாக பார்க்குறான். அதனால் இந்த 10 சுற்றுச்சூழல் என்ன ஆச்சுன்னா, முக்கியமான கருத்து, வெள்ளை ரவி, சேரா, வீரமணி, ஆல்பர்ட், ஜேக்கப் எல்லாம் திருத்திட்டோம். எப்படி திருத்தணும்னா, இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். நம்ம சாதாரண ரொட்டீனை விட
பிவி காலனின்னு போனேன். இது பர்மா தமிழர்கள் வாழும் காலனி. நம்ம வந்து வாய்க்கடியே பேசுவோம், வந்தாரை வாழ வைத்து தமிழர்கள், அதெல்லாம் போய் இவனை போய் ஒரு குப்பை சாக்கடையில் போட்டோம். ஆனால் ரவுடிலாம் ஏன் வரேன்னா அந்த மோசமான இடம். நாங்கள் என்ன பண்ணதான் பார்த்தோம், ஏதாவது ஒரு பொறி தட்டுமான்னு பார்த்தேன். என்னன்னா பசங்கள்லாம் சேத்துல ஃபுட்பால் ஆடுறாங்க. சார் நல்ல ஃபுட்பால் பிளேயர்ஸ் இருந்தாங்க. உடனே அபுல் ஹாசனை பிடிச்சி ஸ்டேடியம் கட்டினேன். அந்த வெள்ளை ரவி, சேரா, வீரமன்லாம் உருவான அந்த பிவி காலனி. ஐ மீன் இவங்கெல்லாம் அந்த மனோ, ஆசை தம்பி, கபிலன்லாம் பர்மா தமிழர்கள், நல்லவங்க தான், நீங்கள் கவனிக்கல அவங்கள. உடனே நம்ம ஃபுட்பால் ஸ்டேடியம் கட்டின பிறகு அங்கேருந்து பெரிய பிளேயர்ஸ்லாம் வராங்க. அவனுடைய மன உறுதிக்கும் உடல் திண்மைக்கும் ஒரு வடிகால் கொடுத்தோம். இதான் விஷயம். இது ஒன்றி நம்ம புத்தர், காந்தி, இயேசுலாம் கிடையாது. இதை பண்ண உடனே இது சின்ன விஷயம். அந்த ரவுடி ஸ்கீம் பெரிய ஸ்கீம் ஆகிடுச்சு. அந்த பிவி காலனி மக்களுக்கு சகுந்தலா, பரமானந்தம் 2 பேர் பர்மா தமிழர்கள். அவங்க 2 பேர் தான் லீடு எடுத்து, உங்களுக்கு தெரியும் சேராவும் வெள்ளரியும், சேரா கூட சமீபத்தில் வந்தாருங்க. எதுக்கு வந்தாருன்னா அவர் கத்தியை விட்டு 25 நிமிஷம் ஆச்சு, சில்வர் ஜூப்ளி. நம்ம எக்ஸ்னோரா ஆஃபீஸ்க்கு அவங்க வரும்போது நாங்களாம் வெளியே நின்றுட்டு இருந்தோம். ஆமாம், மீட்டிங் உங்களோட. அவங்க இருக்க தெருக்கு யாரும் போக மாட்டாங்க. ஆனால் அந்த மக்கள் நல்லவங்களாயிட்டாங்க. காரணம் என்னென்னா அவனுக்கு வந்து உடல் வலிமை இருக்க, மனது இருக்குது. அவனுக்கு என்ன பண்ணோம், நீ கத்தி எடுத்தால் வீரன், சைக்கிள் சூப்பர் வீரன். இது தாய்மார்களுடைய வலிமை. தண்ணி கொடு, தெரு விளக்கை எரிய வை, குப்பை இல்லாத பண்ணுன்னு சொன்ன உடனே அவங்கள க்ரீன் அம்பாசிடரி நட வச்சோம். அது அவங்களுக்கு ஒரு டைவர்ஷன் கொடுத்து ஒரு மேடல் ஏற்றி ரெக்கக்னைஸ் பண்ண உடனே அவங்க மாறிட்டாங்க. சார், க்ரீன் அம்பாசிடர் நீங்கள் சொன்ன உடனே இப்போ நம்ம ப்ராஜெக்ட் நம்ம வந்து இந்த மியாவாக்கி ஃபாரஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து எத்தனை ஏரிகள் நம்ம தூர்வாரி இருக்கோம், எப்படி இதெல்லாம் சாத்தியப்பட்டது? இல்லை, இந்த ஏரி இப்போ நான் வந்து எக்ஸ்னோரா வந்து பொறுப்பை ஒரு டீமுக்கு ஒப்படைச்சிட்டேன். எப்பொழுதும் நம்ம பண்ணுவோம், நம்ம தான் செய்வோம் நல்லான்ட்டு. அவங்க என்னோட இப்போ சிறப்பாக செய்கிறாங்கன்றது உண்மையை பதிவு பண்ணுறேன். நான் வந்து ஒரு ஜீரோ பட்ஜெட் ஆசாமி. ஜீரோ பட்ஜெட்னால் ஒரு நல்ல காரியம் செய்யறதுக்கு பணம் தேவையில்லை. பணம் வந்தாலே எங்கள் இது வந்துடும், என்ன பிரச்சனை வந்துடும், தவறுகள் நடக்கும். அங்கே பணம் இல்லாத ஜீரோ மேனேஜ்மெண்ட். ஆளுக்கு 10 ரூபா வீடு, நீங்கள் பணத்தை நீயே பார்த்துக்கோ. என்னாச்சு, நாங்கள் மக்களை வச்சு நான் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். தூர் வாரிட்டு இருந்தோம், சிரமதான் பண்ணி. எனக்கு பின்னாடி வந்து செந்தூர் பாரி, மோகன், செக்ரட்டரி மோகன், அப்புறம் இவர் குளம் சுப்பிரமணியன் இருக்குது. 3 பேர் என்ன பண்ணாங்கன்னா பெரிய கம்பெனியை அப்ரோச் பண்ணி இது வாங்கிட்டாங்க, எஸ்கவேட்டர்ஸ். எவ்வளோ இருக்குது தெரியல, நம்ம பார்க்கலங்க. இது இப்போ என்னென்னா ஃப்ரீயாக இலவசமாக பண்ணுறாங்க. எல்லா ஏரி குளங்களையும் வந்து தூர்வாடுறாங்க, பண்ணி கொடுத்துட்டு பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க. அதாவது இப்போ எந்த அளவுக்கு வெற்றி, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இது என்னுடைய வெற்றி இல்லை, எனக்கு வந்த பின்ன சக்ஸஸ் வெற்றி. எந்த அளவுக்கு வெற்றி, அமைச்சர் ஃபோன் பண்ணுறாரு எனக்கு. போன அமைச்சர், சார் உங்கள் வண்டி எங்கள் தொகுதியை நம்ம போய் அவங்க கேட்கறத போய் எங்க குளத்தை தூர்வாரவாங்க, எங்க ஏரியை தூர்வாரவாங்க, அந்த அளவுக்கு இவங்க பண்ணுறாங்க. இவங்க நிறைய விஷயம் நல்லா. கார்பரேஷன் ஸ்கூல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, டாய்லெட் எல்லாம் க்ளீன் பண்ணி, கிளாஸ் ரூம்லாம் நல்லா பண்ணிட்டாங்க. கேர்ள்ஸ் எஜுகேஷன் அந்த மாதிரி ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் எடுத்து நல்லா பண்ணுறாங்க. இந்த தாம்பரம் நகராட்சியில் ஸ்கூலில் வந்து கேர்ள்ஸ் டாய்லெட்டு இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்னோரா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்குது. இல்லை, அவங்க நான் இந்த குளங்கள் தூர்வாடுறது எல்லாமே கணக்குடன் சொல்கிறது இல்லை. காரணம் தெரியுமா, இந்த சாதனைகள் சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு தற்பெருமையாகிடுது. இப்போ நீங்கள் வந்து நான் 60 வயசு வரும்போது எங்கள் வீடு ஃபுல்லாக கேடயங்களாக வச்சுருந்தேன். ஏதோ போர் சின்ன மாதிரி பெரிய அவார்டெலாம் இருந்தது. ஆமாம், ஏகப்பட்டது. நான் கபோர்டு அடிக்கி தாங்க முடியாமல் எல்லாம் கட்டில் கடியில் வைக்க ஆரம்பிச்சிங்க. இல்லை, அது அப்புறம் 60 வயசில் ஒரு சின்ன பொறி தட்டுச்சு. ஓஹோ, நம்ம இதுதான் வேலை செய்கிறோமா, எப்போ நான் மனுஷனான்னு சொல்ல வரேன். இந்த அவார்டுக்காக தான் வேலை செய்கிறோமான்ற குற்ற உணர்வு வந்த உடனே மூட்டை கட்டி ஒரு பாதி வந்து ஒரு ஸ்டூடியோவில் மாதிரி பாதி பின்னாடி வந்தால் ரீசைக்கிள் பண்ணிட்டோம். ரீசைக்கிள்னா நீ உங்களுக்கு அவார்டுனா என் பேரை எடுத்து மாலதின்னு போட்டுருவாங்க, உங்கள்கிட்ட கொடுத்து விட்ருவாங்க. ஸோ ரீசைக்கிளிங் அதுலேயும் பண்ணிட்டோம். காரணம்னா இதெல்லாம் போக தான், ஆரம்பத்தில் இதெல்லாம் கிடையாது. இல்லை, முக்கியமான ஒரு விஷயம், அதுதான் டேக் ஹோம் மெசேஜ் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் இதை முன்னெடுத்து உங்கள் ஏரியாவில் வந்து ஆரம்பிக்கிறேன். பாசிபிள் ஐ பிரிங் சிஎம் ஆல்சோ. இதுதான் முக்கியமானது. நீங்கள் இதெல்லாம் போடுறது இதுதான். ஏன்னா டேக் ஹோம் மெசேஜ் என்னென்னா, நம்ம இந்திய நாடு சுதந்திர நாடுன்னு சொல்கிறோம். முக்கியமான சொல்கிறோம் வாக்காளர் எல்லாரும் நாட்டு மன்னர்கள். அப்படியே உண்மையாக அது கிடையாது. எல்லோரும் நாட்டு மன்னர்கள், அரசியல்வாதிகளாக மன்னர்கள், புதிய மன்னர்கள். அதனால் இது வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஜவஹர் நகரில் என்னை கூப்பிட்டு ரவுடிசம் ஜாஸ்தியாக இருக்குன்னா அங்கே இருக்க ஒரு அமைச்சர் எங்களை உள்ளே விட மாட்டார் பொறுத்து. அதனால் ரொம்ப நாள் யோசிக்கும்போது 1918 எக்ஸ்னோர் ஆரம்பித்தேன். 1997 நம்ம பாரத் அரசியல் 5th பில்லர் ஆரம்பித்தேன். 5th பில்லர்னால் ஜனநாயகத்துக்கு 4 தூண் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 5ஆம் தூண் மக்கள் தூண், காந்தி கைத்தறி வச்சு ஆரம்பித்தேன். இப்போ என்ன பண்ணிட்டோம், வெல்ஃபேர் அசோசியேஷனுக்குலாம் அந்த 5ஆம் தூணை அஃபிலியேஷன் கொடுக்குறோம். நீங்கள் நம்புங்க, இந்த 5ஆம் தூண் அஃபிலியேஷன் இது மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதெல்லாம் முக்கியமானது. டேக் ஹோம் மெசேஜ் உங்கள் பகுதியில் முதல்ல ஆரம்பிங்க.
பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன் வந்துடும். 5ஆம் தூண்டுதுன்னா ஒரு டைரக்டர் 5th பில்லர்னு இருப்பார். இது உண்மையான 5 பில்லர் யாருன்னு கேட்டால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சபைகள். எதுனா பார்லிமெண்ட், அசம்பிளி, லோக்கல் பாடி. 2வது யாருன்னா அதிகாரிகள், இது எக்ஸிக்யூட் பண்ணுற எக்ஸிக்யூட்டிவ். ஐஏஎஸ்லேருந்து வில்லேஜ் முன்சிபல். 3வது பில்லர் சரியாக பண்ணுறான்னா பார்க்குற நீதிமன்ற தூண், நீதிபதிகள், வக்கீல்கள். 4ஆம் தூண் மீடியான்றது பிரிண்ட்டு, விஷுவல், ஆடியோ எல்லாம் இருக்குது. இப்போ சோஷியல் மீடியா இருக்குது. இப்போ என்ன பண்ணோன்னா உங்கள் பகுதியில் வந்து மேடவாக்கத்தில் குடிநீர் சாக்கடை தண்ணி வருதுன்னா ஒருத்தர் ரிப்போர்ட் பண்ணுறாருன்னா உடனே அவர் டைரக்டர் 5th பில்லர் சொல்லுவார். 5th பில்லர் என்ன பண்ணுவார், அவருக்கு 5 கமிட்டி வருவாங்க. 1st பில்லர், 2nd பில்லர் சொல்லிவிடுவார். ஃபர்ஸ்ட் பில்லர் என்ன பண்ண உடனே எம்எல்ஏ, எம்பி, கவுன்சிலர் போயிடுவார். யார்? 1st பில்லர் மேயர்கிட்ட போயிடுவார். 2nd பில்லர் என்ன பண்ணுவார், உடனே அந்த அதிகாரிகள், கமிஷனர், இந்த மாதிரி அதிகாரிகிட்ட போயிடுவார். 3வது பில்லர் வந்து ரைட் இன்ஃபர்மேஷன், கோர்ட் கேஸு நோட்டீஸ் விட்டுருவார். 4வது பில்லர் என்ன பண்ணுவார், ப்ரெஸ் மீட் போடுவார். அவரே சோஷியல் மீடியாவில் போட்டு போடுவார். 5வது பில்லர் என்னன்னா அது 10 விஷயம் ஆக்ஷன் வச்சுருக்கோம். அது இப்போ நான் விளக்கமாக சொல்ல விரும்பலை. 10 ஆக்ஷன் இருக்குது. மக்கள் வந்து இப்படி ஆஸ்க்குன்னு ஒரு ப்ரோக்ராம், அப்படியே மக்கள் ஒன்றா திரண்டு வந்து கேட்குறது. அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு செஸ்ஸில் எப்படி இந்த செக்குன்னு சொல்கிறோமோ அது செய்ய வேண்டியவன் அப்படியே வில் பி செக்மேட்டட், அவனை சுற்றி கார்னர் ஆகிடும். அப்போ இப்போ என்ன ஆகிடும்னா பயந்துக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான், அது இவ்வளோ தொல்லையாக இவங்க இங்கே மேலே கவர்மெண்ட்டில் கேட்குறான், அதிகாரி கேட்குறாரு, கோர்ட்டில் கேட்குறான், மீடியாவில் போடுறான், மீடியாவில் ஃபோன் வரும். அப்போ என்ன பண்ணுவான், இவங்க மாலதி டாக் கூப்பிட்டவங்களும் இன்டர்வியூ பண்ண சொல்லுவான். என்ன ஆகுனா உடனே அவன் வந்து உடனே பண்ணிவிடுவான். இதை மக்கள் எம்பவர்மெண்ட், ஏன்னா இந்த சிட்டிசன்ஸ் எம்பவர்மெண்ட்டு இது வரல. இப்போ இது 3 இடத்துல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம், சக்ஸஸ் ஆகிடுச்சு. சக்ஸஸ்னா எப்போ ஜனங்க ஓட்டு போடுற ஜனங்க வரி கொடுக்குற மக்களுக்கே அதிகாரம் இல்லைன்னா எப்போ அதிகாரம் வரும், அந்த அதிகாரம் எப்போ வரும்னா மற்ற தூண்களை அவன் பயன்படுத்தணும். அந்த மற்ற தூண்களை பயன்படுத்துறதுக்கு மக்கள் தூண் ஒன்று உருவாக்கி 5ஆம் தூண் சிசுபடினா உருவாக்கினார். 0 ரூபி நோட்டும் பிரிண்ட் பண்ணோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 0 ரூபி நோட்டு யாராவது லஞ்சம் கேட்டால் அதை கொடுத்துருவோம். அவன் பயந்துடுவான். சரி, அது லஞ்சம் இல்லை, லஞ்சம் எரப்ஷன் அகேன்ஸ்ட் கரப்ஷன் ஆரம்பித்தோம். எனக்கு தெரிஞ்சு நான் லஞ்சம் வாங்கினதே கிடையாது, லஞ்சம் கொடுத்ததில்லை. சில விஷயங்கள்லாம் பிரச்சனை ஆகிடும். ஏன் பிரச்சனை, லஞ்சம் கொடுக்கலாம் அங்கே மேட்டர் நகராது. ஆனால் லஞ்சம் வந்து ஒரு மாபெரும் பிரச்சனையாக இருக்குது. இது விடை தான். இந்த விடை வந்து இப்போ ஏரியாவில் நம்ம வந்து அஃபிலியேஷன் ஆல் அசோசியேஷன் கூப்பிடுவோம். வில் கிவ் அஃபிலியேஷன் 5th பில்லர். அதுக்கு வந்து வில் கிவ் ட்ரைனிங். நாங்கள் கார்த்திக் இவங்கெல்லாம் ஹேமா வந்து வில் கிவ் ட்ரைனிங். அந்த ட்ரைனிங் கொடுத்த பிறகு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு தங்கள் பவர் ரியலைஸ் பண்ணல. இப்போ தூண்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த தூணில் கதவை தட்டணும்னு அவங்களுக்கு தெரியல. அது தெரியறதுக்கு ஒரு ஆளை உருவாக்கி, ஒரு கைடை உருவாக்கி இது பண்ணி பாருங்கள், எல்லாம் வந்துடும். குடிநீர் சாக்கடை தண்ணி கலக்காது, ரோடு வந்துடும். நீங்கள் தார் ரோடு கரெக்டாக போடுறாங்கன்னா மெஷர்மெண்ட் கரெக்டாக பார்க்கலாம், ஸ்ட்ரீட் லைட்டு என்ன குவாலிட்டின்னு கேட்கலாம், எல்லாமே கேட்கலாம். எல்லா அதிகாரிகளுக்கு மக்களுக்கு அது இயலாமை செய்ய முடியல. அதுக்கு அதிகாரத்தை சேர்க்கறது தான் இந்த ஐடியா தான் த பெஸ்ட் ஐடியா. டேக் ஹோம் மெசேஜ் ஃபார் த டே. அதாவது ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா, நாட்டில் நடக்கும் கொடுமைகளுக்கு காரணம் கொடியவர்களின் கொடிய செயல்கள் அல்ல, நல்லவர்களின் மௌனமே. ஸோ நல்லவர்கள்லாம் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிங்க. இப்போ நிறைய டாய்லெட்ஸ் வந்தாச்சு, கவர்மெண்ட்டு ஸ்பான்சர் பண்ணி டாய்லெட்லாம் வந்தாச்சு. அப்படி இருந்த போதிலும் இன்னும் வந்து மனித கழிவுகளை வந்து மனிதர்களே எடுக்கக்கூடிய ஒரு அவல நிலை இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு வந்து நீங்கள் சொல்லக்கூடிய மெசேஜ்? இல்லை, இது ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனை. இது எப்படின்னா, மரம் அள்ளுறதுன்னா வெறும் மரம் அள்ளிட்டு போய் குளிச்சுடுவான். அதில் மீத்தேன் இருக்கும். மீத்தேன் 23 டைம்ஸ் ஸ்ட்ராங்கர் தான் கார்பன் டை ஆக்சைடு. அந்த மீத்தேன் உள்ளே போனால் லங்ஸ் அடைச்சிக்கும், சுவாசிக்க முடியாது, இறந்துடுவான். உங்களுக்கு தெரியும், அது டீல் நடக்குது. இது வந்து எல்லா வித முயற்சிகளும் பண்ணிட்டோம். இது கல்பிரிட் யாருன்னா அந்த அதிகாரிகள். அவன் என்ன பண்ணுறான், பட்ட சாராயத்தை வாங்கி கொடுத்து பணமும் கொடுத்து இறக்கிடுறான். இது வந்து எக்ஸ்னோராக இருக்க ஏரியாவில் எங்கேயுமே நாங்கள் அலோவ் பண்ணுறதில்ல. ஹியூமன் ஸ்கேவெஞ்சிங்கிறது எனக்கு தெரிஞ்சு வெளியே ஒஸ்ட்டு ஸ்லேவரி நம்ம தான். நம்ம பெருமையாக சொல்லி இது ஒன்றுமே கிடையாது. ஒரு மனிதனை அடிமையாக்குறது. ஏன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு கேஸ் போட்டோம். அந்த கேஸில் என்ன கேட்டோம்னா, மனிதன் சாக்கடை அனுப்புறது தப்புன்னு கேட்டோம். அதுக்கு வந்து வெற்றி கிடச்சிருச்சு. இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் எப்படின்னா, நம்ம அது 5th பில்லர் ஒன் ஆஃப் த திங்ஸ் என்னன்னா, இந்த ஹியூமன் ஸ்லேவரி அபாலிஷன். ஹியூமன் ஸ்லேவரி இருக்குது, இன்னைக்கு இருக்குது. அந்த ஹியூமன் ஸ்லேவரி அபாலிஷ் பண்ணுறதுக்கு இவங்க வந்து அதை பயன்படுத்தக்கூடாது. என்ன ஒரு வேடிக்கைன்னா, சென்னையில் மதுரவாயில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. இவங்க வந்து மிஷின் வச்சு க்ளீன் பண்ணுற ஃபேக்ட்ரி இங்கே இருக்குது. இவன் எக்ஸ்போர்ட் பண்ணுறான், இவன் வாங்க மாட்டேறான். ஏன்னா எனக்கு மனுஷன் சீப்பாக கிடைக்குது, அந்த மிஷினை வாங்க மாட்டான். அந்த மிஷினை அப்படியே க்ளீன் பண்ணிவிடும். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, தெருவோர குழந்தைங்களாம் காணாது போயிடுது.
திருவள்ளுவர் காணாத போயிடுதுன்னா உண்மையிலே இப்போ நம்மலாம் ஒரு மேட்டுக்குடி சமூகம், நம்ம குழந்தைங்க காணாது போகுது. இது நடுக்கு நசுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் வாழ்கிறாங்க தெருவில். அப்போ நான் கோர்ட்டில் கேஸ் போட்டேன். அந்த கேஸில் வந்து ஜட்ஜி அப்படியே கண் கலங்கிட்டார். ஒரு உயிரில்லாத சிலை, அதை கண்டுபிடிக்க இலாக்கா இருக்குது, உயிரோட குழந்தை போனால் அது இலக்கா இருக்கான்னு கோமா கேட்டேன். அவர் ஆடி போயிட்டார். அப்புறம் என்ன சொன்னார், அந்த லேடிஸ்லாம் அழைச்சிட்டு வாங்கினார். யாரை? கோர்ட்டுக்கு. அந்த குழந்தைங்க திருடு போயிடுச்சு. அந்த லேடிலாம் பரட்டத்தார அவங்களாம் கொஞ்சம் இதெல்லாம் வாங்கி அழைச்சிட்டு வந்தோம். அதனே அப்புறம் கேட்டார், இன்றைக்கி வந்தீங்களே உங்களுக்கு இன்றைக்கி ஒரு இழப்பு ஏற்பட்டு ஆமாம்மான்னாங்க. யார் அவங்களுக்கு கொடுக்க போகிறோன்னே பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் 2 பேரும் 1000 ரூபா கொண்டு போய் எல்லாம் கை தட்டினாங்க. கோர்ட்டில் கை தட்டக்கூடாது சொல்லிட்டு அந்த ஜட்ஜி அங்கே ஆர்டர் போட்டார். என்ன ஆர்டர் போட்டார்? இதெல்லாம் சரித்திர பதிவு. என்ன ஆர்டர்னா, நிர்மல் சொல்கிறாரு, உயிரில்லாத சிலைக்கு இலாக்கா இருக்குது, ட்ரோன் இருக்குது, இது போலீஸ் படை, ஜீப் படை, பறக்கும் படையெல்லாம் இருக்குது, உயிரோட குழந்தை. ஓகேயா? அந்த உயிரோட குழந்தைக்கு இல்லைன்னொடனே இதுக்கு என்ன செலவு பண்ணுறீங்களோ அதே மாதிரி உருவாக்கணும். யார்? ஜட்ஜி ஆர்டர் போட்டார். அதனுடைய விஷயம்னா கவர்மெண்ட் செலவு பண்ணி உருவாக்கிட்டாங்க. இப்போ என்ன ஆனால் ஒரு குழந்தை திருடு போனால் உடனே கண்டுபிடிச்சிடுறாங்க. சார், இப்போது என்னுடைய பையன் வந்து வயிற்றில் இருக்கும்போது நான் எக்ஸ்னோரில் சேர்ந்தேன் குப்பை எடுக்கிறதுக்காக. பையன் வயசு என்னப்போ? இப்போ வந்து அவனுக்கு 30 வயசு. இப்போது ஆக்சுவலாக வந்து அவனை வந்து நான் 2 வயசு இருக்கும்போது நான் கூடவே தான் கூட்டிகிட்டு போவேன் எக்ஸ்னோரா வேலைகள் செய்யும்போது. பள்ளிக்கரணை மார்ச்சில் இருக்க குப்பையை பற்றி இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக நம்ம இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேருந்து வந்திருந்தாங்க. அப்போ அந்த ரிப்போர்ட்டர்ஸை நான் கூட்டிகிட்டு போகும்போது என் பையனையும் கூட்டிகிட்டு போனேன். அப்போது என் பையன் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். அப்போது அவன் வந்து கேட்டேன், ஏமா இங்கே குப்பைக்கெல்லாம் கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டான். என்ன நான் சொன்னேன், தம்பி நீ இப்போ பார்க்குறல்ல இந்த குப்பை, இது இவ்வளோ இருக்கு இல்லையா, நீ பெரிய பையனானோடனே இந்த குப்பையெல்லாம் இங்கே இருக்கவே இருக்காது, திரும்ப மார்ச்லேருந்து திரும்பி வந்துடும் அப்படின்னு அவனுக்கு சொன்னேன். அவன் லா காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது 4th இயர் படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு நேராக கொண்டு போய் பள்ளிக்கரணை மார்ச்லேண்டில் நிறுத்திட்டு, அம்மா நீங்கள் சொன்னீங்கல்ல நான் சின்ன பையனாக இருக்கும்போது குப்பை வந்து நீ பெரிய பையனானோன்னா இருக்கவே இருக்காதுன்னு சொன்னீங்கல்ல, சின்ன பையனாக இருக்கும்போது சின்னதாக இருந்துச்சுமா, இப்போ நான் பெருசாகிட்டேன், என்னை விட மவுண்டன் மாதிரி இருக்குமா அப்படின்னு சொன்னான். ஸோ என்னடான்னா, நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து குப்பையை வந்து மக்க வைக்கணும், பிரித்து அதை வந்து அதுக்கு உண்டான விஷயங்களை பண்ணணும்னு சொல்லும்போது கூட அது இவ்வளோ குப்பை வந்து சேர்ந்துருக்கு. இதுக்கு மாற்று வழி என்ன? இப்போ நான் இருக்க தற்போதைய சிஎம்முக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? இல்லை, நான் வந்து மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களுக்கு, உங்கள் குடும்பம் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா உங்கள் தாயார் உடைய இசைக்குழு எங்கள் அப்பா தான் பேட்டர்னாக இருந்தார். சுந்தர், சுரேந்தர், சோபா, ஷீலா என் கல்யாணத்துக்கு வந்து கச்சேரி பண்ணாங்க. நல்ல அறிமுகமான குடும்பம். நீங்களும் எக்ஸ்ட்ரா நிகழ்ச்சி கலந்துருக்கீங்க, உங்கள் அம்மாவும் கலந்துருக்காங்க. உங்களுக்கு நல்ல செய்தி கொடுக்க போகிறேன், யாரும் சொல்லாத செய்தி. நாங்கள் யார்கிட்ட போனால் உதவி செய்து தான் போவோம். பட் வி ஒர்க் வித் த கவர்மெண்ட், நாட் வித் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அந்தம்மா ஜெயலலிதா அம்மா அந்த கவர்மெண்ட் ஒர்க் பண்ணணும். அதே போல் கலைஞர், ஸ்டாலின் எல்லாம் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி எங்கள் சந்திரபாபு நாயுடு, ஜெகன்மோகன் ரெட்டி கேரளாவில், அதே மாதிரி அச்சுத மேனன். வி ஒர்க் வித் த கவர்மெண்ட். ஸோ வில் ஒர்க் வித் யூ, வி டோன்ட் ஒர்க் வித் பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஐ கேரண்டி யூ, நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன், மக்கள் பங்கேற்பு வேணும். ஊர் கூடி தான் தேர் நகரும். ஸோ எக்ஸ்னோரா இயக்கம் என்ன பண்ணோன்னா, இந்த பாதுகாப்புன்றது இது மந்திரத்தில் முளைக்கிற மாங்காய் இல்லை, மக்களுக்கு அந்த அவேர்னஸ். தெருவோரும் அந்த கிளைகள்லாம் இருந்தது, எக்ஸ்னோரா கிளைகள். அது சில காரணங்களால் கொஞ்சம் மறைஞ்சிட்டு இப்போ திரும்ப உருவாகிட்டு வருது. இந்த கிளைகள் கூட இணைந்து பயனாட்டும். எதுக்குன்னா, குப்பை இல்லாத, ஜீரோ கார்பேஜ், ஜீரோ மஸ்கிட்டோன்னு வச்சுருக்கோம். திட்டங்களை அறிமுகப்படுத்தி ஜீரோ இன்செக்யூரிட்டி, ஆபத்தே இருக்காது. மக்கள் அவேர் இருந்தால், நாங்கள் மக்கள்லாம் இப்போ சொன்னோம், இவ்வளோ லைட்டுக்கு வீட்டுக்கு வெளியே ஒரு லைட்டு போடுதணும். இப்போ என்ன சொல்கிறோன்னா, வீட்டுக்கு வெளியே ஒரே 4000 ரூபா சிசிடிவி கேமரா வச்சுருக்கோம். வீட்டுக்கு முன்னாடி வச்சா என்ன ஆகும்? 4000 ரூபா. உங்களுக்கு திருட யார் வரும் தெரியும் இல்லையா? அந்த மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் உருவாக்கிடலாம். டூஸ் அண்ட் டோன்ட்ஸு. அது வந்து அரசாங்கத்தால் மட்டும் அதிகாரிகள், மக்கள் பங்கேற்கணும். அந்த மக்கள் பங்கேற்பில் உலக நாடுகளுடைய பாராட்டு, யுனைடெட் நேஷன்ஸ்லாம் நான் கூப்பிட்டு அங்கெல்லாம் அட்ரஸ் பண்ணியிருக்கேன், அவார்டு கொடுத்துருக்காங்க எக்ஸ்னோராவுக்கு. மக்களை பங்கேற்பு பெறுறதுல காந்தி தாத்தா அவருடைய வழியில் நாங்கள் வந்து மக்கள் பங்கேற்பு பெறுறதுல எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ மக்களை பங்கேற்க வச்சு சென்னை நகரத்தை முதல்ல சிறந்த நகரமாக மாற்றுவோம். அதுக்கு முழு ஒத்துழைப்பு நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம். உங்கள் உங்கள் தேர்தல் பிரதிநிதிகள்லாம் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அங்கே இருக்க பகுதியில் ஏரிக்கொள்ளலாம் இலவசமாக தூர் வாரி தரோம். அங்கே வந்து சூரிட்டிகள் இருக்காது, நாய்ஸ் பொல்யூஷன் இருக்காது, எல்லாமே புகை யாரும் கொளுத்த மாட்டாங்க. அதாவது வேஸ்ட் வந்து வெல்த்து, அதை கொளுத்துனா காற்று புகையாக நம்ம நுரையீரலுக்கு வருது, ரொம்ப டேஞ்சர். எல்லாமே மக்களுக்கு அறியாமையில் இருக்காங்க. அந்த அறியாமையை நீக்கி அவங்களுக்கு வந்து அறிவை கொடுத்து
அவங்கள அதாவது நாங்கள் 3 ஓனர்ஷிப் தரோம். ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து ஓனர்ஷிப் ஆஃப் திங்கிங், சிந்திக்கிறது யார், ஒரு தெருவில் போனால் அந்த தலைவர் சொல்லிடுவோம் நீ தான் திங்க் பண்ணணும்னு சொல்லிடுறோம். ரெண்டாவது ஓனர்ஷிப் ஆஃப் டூயிங், நீயே பண்ணு, நாங்கள் வரமாட்டோம், ஃபுல் பெர்ஃபெக்ட் டெலிகேஷன். கடைசியாக என்ன பண்ணுறோம், ஓனர்ஷிப் அச்சீவ்மெண்ட். எல்லாம் வந்த உடனே நிர்மல் சொன்னேன்னு சொல்ல மாட்டேன், அந்த தலைவரை கூப்பிட்டு கை தட்டி பாராட்டுவோம். ஞாபகம் வச்சுங்க, இந்த லீடர்ஷிப்பு ஓனர்ஷிப் ஆஃப் திங்கிங், ஓனர்ஷிப் ஆஃப் டூயிங், ஓனர்ஷிப் ஆஃப் அச்சீவிங், இந்த 3 கொடுத்தா எல்லாரும் வேலை செய்வாங்க. ஒரு போலீஸ்காரன் ஒரு டப்பாவை திறந்து பாம்பு கண்டுபிடினா கமிஷனர் ஃபோட்டோ பேப்பரில் வருது, எப்படி வேலை செய்வான். அதனால் வாழ்க்கையிலலாம் கற்றுக்கிட்டு நம்ம 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 வந்து வெளியே தெரியக்கூடாது, அப்படியே ஒதுங்கி இருக்கணும், மற்றவர்கள் செய்கிறத பார்த்து ஆனந்தம் அடையணும். உங்களை நான் மிகவும் பாராட்டுறேன். உங்களுக்கு வந்து நிச்சயமாக இந்த முதலமைச்சர்லாம் தொடர்பு வந்தால் ஒரு பெரிய விருது, சாதனை பெண், அது வந்து தமிழகத்துக்கு, ஏன்னா உங்களுக்கு நீ விருதுக்காக நீ ஆசைப்படல, உங்களுக்கு அந்த விருது கிடைச்சா என்ன ஆகும்னா, மாலதி ஒருத்தர் இருக்காங்களா, இவங்களால முடியுதா, நான் ஒரு சின்ன மாலதியாக இருக்கக்கூடாது நினைக்கணும். அந்த விதைகள் அவன் மனதில் தூவப்படும் உங்களுக்கு. அது ஏன்னா நீங்கள் ரொம்ப நாள் ஓவர் டியூ, அது நீங்கள் எல்லாம் பண்ணிட்டீங்க. ஒரு ஃபீல்டு 2 ஃபீல்டு இல்லை, மொட்டை மாடி தோட்டம், இயற்கை விவசாயம், மொட்டை மாடி தோட்டம், பெண்கள் பாதுகாப்பு, இந்த மறைந்து போன நம்ம விளையாட்டுகள்லாம் ரிவைவ் பண்ணிங்க. ஹியூமன் குழு நான் வச்சோம், லைவ் குழுன்னு அதை வச்சிங்க. எல்லாம் ஞாபகம் இருக்குது, எல்லாம் நோட் பண்ணிட்டு தான் வரேன். உங்கள் குடும்பம் நல்லது, ஒரு பல்கலைக்கழகம், ஒரு புரட்சிகரமான குடும்பம், விஷயங்கள் எல்லாத்தையும் நான் கலந்துக்கிட்டு இருக்கேன். வீடும் ரொம்ப சிறந்த வீடு அது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நகரத்தில் எல்லாம் வந்து லேஅவுட், விவசாயத்தை லேஅவுட் பண்ணுறாங்க. நீங்கள் லேஅவுட்டில் வீடு வாங்கி விவசாயம் பண்ணுறீங்க. இந்த புரட்சி யாருமே பண்ணலை, அதுக்காக விருது கொடுக்கணும். விவசாயத்தை காப்பாற்றுறீங்க, விவசாயி இல்லைன்னா உணவு எப்படி கிடைக்கும்? இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க, முக்கியமானது, பெரிய ஆபத்து இந்த அரசாங்கத்துக்கு என்னன்னா சொல்ல ஆசைப்பட்றேன், யாருமே வேலை கிடைக்கல, இதுதான் முக்கியமானது. தனியாக நீங்கள் பிட்டாக போட்டுக்கலாம். முதல் ஒரு முக்கியமான வேண்டுகோள் என்னன்னா, பெரிய ஆபத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரையில் கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் இருக்குது. பெரிய ஆபத்து என்னென்னா, யாரும் வேலை இல்லை, எல்லாம் என்ன பண்ணுறாங்க, விவசாய நிலத்தை வீடு கட்டும் மனையாக மாற்றுறாங்க. எல்லா இடத்துலையும் 3 வருஷத்துக்கு 3 கிராப் கொடுக்குற நிலங்கள்லாம் வீடு கட்டும் மனையாகிடுது எங்கே பார்த்தாலும். இப்போ வந்து ஒரு கம்பெனி பேரை சொல்ல விரும்பலை, உங்களாம் தெரியும், சென்னையில் பிரபலமான கம்பெனி, கிராமங்களில் போய் லேஅவுட் போடுறான், விவசாயிகளும் அழுத்து போயிடுச்சு. காவிரி தண்ணி கிடைக்கல, மின்சாரம் கிடைக்கல, அது அழுத்து போச்சு. சரி, எல்லாம் பசுமையாக இருந்த கட்டடங்கள் இல்லை, பசுமையாக இருந்த மனைகள்லாம் வந்து கட்டடங்களாக மாறிடுச்சு. இல்லை எங்கள் வில்லேஜ்லேயே அது எப்படின்னா, அப்போ என்ன ஆகுதுன்னா, உணவு எப்படி கிடைக்கும், அக்ஷய பாத்திரம் உடைக்கிறீங்க. எப்படின்னா, இது வந்து இங்கிலீஷில் இன்ஃபைனட், ஃபைனட்னா ஃபினட்னா நிலன்றது அவ்வளோதான் இருக்குது, மேலே கிடையாது. நிலங்கள் பூரா இப்போ இங்கேருந்து பெங்களூர் ரோட்டில் போங்க, எல்லா இடத்துலையுமே வந்து விவசாய நிலங்கள்லாம் வீடு கட்டு மனையாயிடுச்சு. மக்கள் தொகை உயருது. ஏர்போர்ட்டுன்றான், அந்த ஏர்போர்ட் பரந்தூர் ஏர்போர்ட் சொன்ன உடனே முதலமைச்சருக்கு இன்னொரு வேண்டுகோள், பரந்தூர் ஏர்போர்ட் பண்ணாதீங்க, சென்னையிலே விரிவாக்கம் பண்ணலாம். சென்னைக்கு பெருமையான ஏர்போர்ட் ஊருக்குள்ளே இருக்குன்றது தான். அந்த பரந்தூர் விவசாயிகள் என்ன ஆகிட்டுனா, அரசாங்கம் பரந்தூர் விமான நிலையத்தை உருவாக்குறேன்னு சொன்ன உடனே இந்த விவசாய நிலங்கள் அரசாங்கம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரைவேட் ஆள்லாம் பக்கத்தில் லேண்டெல்லாம் வாங்கி ஏர்போர்ட் லேஅவுட்னு 10 லேஅவுட் வந்துடுச்சு. உணவு எங்கே கிடைக்குங்க? இதை பண்ணுறவன்லாம் போய் அமெரிக்கா இங்கிலாந்து உட்காந்துப்பான். ஏழை மக்கள், பாமர மக்கள் உணவு இல்லாத கஷ்டப்படுவாங்க. உணவு வந்து கிளைமேட் சேஞ்சில் அட்மாஸ்பியர் அமைகிற கடல் மட்டம் உயர்ந்து உப்பு தண்ணி ஆகி உணவு கிடைக்காது. சாயில் வார்மிங்கில் நிலம் சூடாகி உணவு கிடைக்காது. சீ வார்மிங்கில் மீன் கிடைக்காது. விண்ட் வார்மிங்கில் வந்து பயிரும் மரங்களும் அழிக்கப்படும். இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடியது விவசாய நிலத்தை பாதுகாக்கிறது. ஸோ ஐ ரெக்வெஸ்ட் த ஆனரபிள் சிஎம் டு ப்ரொடெக்ட் ஆல் தி ஃபார்ம் லேண்ட். ஒன்றும் வேண்டாம், அங்கே ஒரு லோக்கல் ஆஃபீஸருக்கு ஒரு 10,000 ரூபா கொடுத்தா ஒரு நஞ்சை நிலத்தை சத்தியம் பண்ணி இது வந்து புஞ்சை நிலம் கொடுத்துருவார். ஒரு வெட் லேண்டை ட்ரை லேண்டு கொடுத்துருவார் சர்டிஃபிகேட். அந்த சர்டிஃபிகேட்ன்றது நாமே தற்கொலை பண்ணிக்க சமம். இந்த வருங்கால சந்ததியினருக்கு நீங்கள் ஏதாவது காப்பாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த விவசாயிகளை காப்பாற்றுங்க. விவசாயி தான் வள்ளுவர் சொன்னார், விவசாயி தான் கடவுள். எங்கள்கிட்ட விவசாய கோயில் வச்சுருக்கிறோம். விவசாயிகளை காப்பாற்றுங்க. விவசாயம் காப்பாற்றப்படணும். விவசாயிகள் நம்பிக்கை இழந்துட்டு வராங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அவன் பூச்சி மருந்து வாங்கி அதை குடித்து அவனே சாகிறான். ஊதுண்டு வாழ்வாரே வாழ்வார் சொன்னனால உங்களால் அன்போடு கேட்டுக்கிறேன். முதலமைச்சரும் சொல்கிறேன், உங்களை செய்ய வேண்டிய காரியங்கள் பல இருக்குது. செய்யக்கூடாத காரியம் என்னென்னா விவசாய நிலங்களை எடுக்கக்கூடாது. டெவலப்மெண்ட் பேர் வச்சு உணவை தவிர பெரிய டெவலப்மெண்ட் வேலை இருக்கா? ஒரு விவசாயி அவன் தொழிலேருந்து வேலை கொடுக்குறேன்னு சொல்லி விவசாயி அவன் தொழிலேருந்து அந்த ஊரில் அவன் அகதியாகிடுறீங்களே, என்ன நியாயம் அது? அதனால் செய்யுங்க. முதலமைச்சர் ஒளிமயமான எதிர்காலத்துக்கு 83 வயது நிர்மல் உங்களை பாராட்டுறேன், வாழ்த்துறேன். துடிப்பு. நாங்கள் அரசாங்கத்தோடு செயல்படுறோம். நான் வந்து தாவேக்கா உறுப்பினர் இல்லை, ஆனால் அவங்க அரசாங்கத்தோட இணைந்தக்காரங்களாக செயல்படுவோம். ஒரு பெரிய இந்தியாவிலேயே வழிகாட்டும் தமிழர்கள், வழிகாட்டும் தமிழ்நாடு நிலையை நம்ம உருவாக்கணும். இணைந்து செய்வோம். வாழ்க.
முதலமைச்சர் இந்த நகர் தொழிலாளர்லாம் வேலை விட்டு அமைச்சாங்க இல்லையா, நீங்கள் திரும்ப எடுத்துக்கங்க. அவங்கள வந்து ஸ்ட்ரீட் கார்டு தான் பயன்படுத்துகிறோம். அவங்களுக்கு உயர்வு கொடுக்கலாம். யாரையும் வந்து இழிவுபடுத்தக்கூடாது. யாரையும் வந்து அரசாங்க வேலைன்றது எவ்வளோ பெரிய ப்ரெஸ்டீஜ் இது, கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அந்த ப்ரெஸ்டீஜ் எடுக்காதீங்க. அவன் திருப்பி எடுத்துக்கங்க. அவங்களுக்கு அங்கே வந்து அந்த ப்ரைவேட் கான்ட்ராக்டர் அவன் செய்யட்டும். அவங்களை எடுத்தாலும் இவங்க வந்து தெருவை அழகுபடுத்தி தெருவை சாலையாக சோலையாக மாற்றிடும். ஒவ்வொரு சாலையும் சோலையாகிடும். நன்றி. நன்றி, வணக்கம்.